அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோழர்களே, சத்திய சஹாபாக்களை பற்றி சில பேருன்னு இங்கே சொல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன? சஹாபாக்கை எதிர்பார்த்துருந்தாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன. இந்த உதாரணம் இருக்குது. இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தணுன்னு வேண்டாமா? தமிழ் உதாரணம் ஏதோ ஞாபகம் வந்துருச்சுன்னொன்னே யார் மேலே போடுறாரு? பிஜே மேலே சொன்ன குற்றச்சாட்டு, அவன் கட்சியை விட்டு அவன் தன்னுடைய குரூப்பை விட்டு வெளியேற்றப்பட்டு சொன்னானுங்கன்னு இவ்வளோ வேகம் வருது. இப்படி சொல்லிட்டானுங்கன்னு ஒட்டி வேகம் வருது. உங்களுடைய நிலைகளை விளக்குறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தான் வெளிச்சம், எனக்கு என்ன தெரியும்? கூட இருக்கிற ஆளுக்கு சொன்னதை நீங்கள் என்னையை சொன்னீங்க, நான் உங்களை சொன்னி செய்து போட்டேன். அதில் இவ்வளவு ஆத்திரம் வருது. இங்கே சஹாபாக்கள் அதை சொன்ன நபர் 1-2ன்னா அந்த 2 நபரையாவது சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சஹாபாக்க இப்போ எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க. நோய் பிடிச்சிக்கிருச்சு, வெறி வந்துருச்சு. ஏங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம்? புகாரியுடைய இந்த ஹதீஸை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? ஆனால் உங்கள் பயானுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் அரக்கால் டவுசர் பையன் வரைக்கும் கேட்குறான். இன்னைக்கு சஹாபாக்கு யார் அவர் என்ன கேட்க வந்துச்சான். இது எந்த நிலை வந்துச்சு? சரி, புகாரியுடைய இப்போ வாசிச்சாரு இருந்துச்சுன்னு சொல்லி வாசகத்தை பார்த்தா இந்த அவர் எடுத்து இந்த ஆதாரத்தமாக காட்டியிருக்கக்கூடாது. புகாரியுடைய வாசகம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நிலையில் இருக்கும்போது சக்கராத் அல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்கராத் ஆயிடுச்சு டைம். இல்லாட்டி முழுக்க கேட்டிருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அந்த நோயுடைய கடுமையுடைய நேரத்தில் வைன்னி வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யதவஃபா மின் வஜ்இஹி ஹாதா இன்னி லா அரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இன்தல் மௌத். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அண்ணா அலி இப்னு அபி தாலிப் ஹரஜ மின் இன்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹிஹி அல்லதி தவஃபா ஃபீஹி ஃபகால الناس யா அபுல் ஹஸன் கைஃப அஸ்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அஸ்பா பிஹம்தில்லாஹி பாரியா ஃபஅഖத பியதிஹி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். ஹஜ்ரத் அலியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறந்துருவாங்க போல தெரியுது. நபிகிட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சியுடைய பொறுப்புகளை எப்படி நாங்கள் எங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா? அதாவது அன்சாரிகளுக்கு, நாங்கள் மக்காவிலேருந்து தியாகம் செஞ்ச வந்தவங்க நாங்கள் இருக்கிறோம், அவங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குடைய இந்த சூழ்நிலையில் பின்னால் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது, கலைபுரம் வந்துடக்கூடாது, நாமளே அவங்க மொழியில் கேட்டுக்குருவோம்னு நபிகிட்ட போய் கேட்கலான்னு சொல்கிறார். இதுஹபு பினா இலா ரசூலில்லாஹ் ஃபல நஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ரு இன் கான ஃபீனா அலிம்னா தாலிக் வ இன் கான ஃபீ கைரினா அலிம்னாஹு ஃபௌசாபினா. நமக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா நம்ம ஆட்சியில் இருந்துக்கிடுவோம். நபியுடைய சொல்ல கேட்டு நம்ம அல்லாமல் மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னான், எம்மா அல்லாமல் அப்பாஸும் அலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாமல் மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொன்னான், அப்போ அவங்க நம்ம விஷயத்தில் கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டு போவாங்க, அதையும் நம்ம சகிச்சுக்கிடுவோம். எவ்வளோ அழகான வார்த்தை! நமக்கு காட்சி கொடுத்த நம்ம செய்வோம், பிறருக்கு சொன்னால் நமக்கு அவங்க உபதேசம் செய்வாங்க, நம்மளை கொண்டு அவங்களுக்கு நல் காரியங்கள் செய்யும்படியும் கூறுவாங்க. இதை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்காந்துருந்தாங்க. ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படியும் சொல்லலாங்க. இந்த மாதிரி அவர் உதாரணத்தை போட்டு சொல்கிறது கேவலப்படுத்துறதா தெரியலையா அவங்களுக்கு? அந்த சத்திய சஹாபாக்க ஆட்சி வெறி பிடித்து இப்படி அமர்ந்திருந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் எடுத்து தந்த தீனுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆட்சிக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலையை செய்வாங்க. தின்ன எப்ப காய் அன்னை எப்ப சாவாண்டு உட்கார்ந்துருந்தா வருமா இது? எப்படி அந்த சத்திய சஹாபாக்கள் நீங்க சொல்ல போறீங்க? அருமை சோதரர்களே, அதே மாதிரி ஷம்சுல் ஹுதா ஹஸரத் ஒரு விஷயம் சொன்னார். என்னை பற்றி இவ்வளவுலாம் பேசினானுங்க, நாங்கள்லாம் சேர்ந்துருந்து செஞ்சதை அவனுங்க என் மேலே போட்டானுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இவரும் சேர்ந்துருந்தானே செஞ்சுருக்கிறார் எல்லா வேலையும். இவரும் சேர்ந்துருந்து செஞ்சுட்டு இப்போ அவன் எல்லா பொறுப்பையும் என் தலையில் போடுறானுங்கன்னு அவன் மேலே குற்றச்சாட்டு செய்கிறான்னா இவர் அதில் கூட்டு தானே. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒதுங்க முடியாதே. அப்புறம் சம்பளம் நம்ம சொன்னார், சம்பளமே வாங்கலை, வாங்குவதாம் இல்லைன்றாரு. ஆனால் அவன் கொடுத்தான், கெஞ்சி கொடுத்தானுங்கன்னு இப்போ வாங்கிக்கிட்டேங்கிறாரு. இதெல்லாம் முரண்பாடாக தெரியாது. சைபுத்தீன் ரஷாதி ஏதாவது சொல்லி தொலைஞ்சிட்டாத்தே முரண்பாடாக தெரியும். இப்படித்தான் அவங்க பேசுகிற சவர்களே. நான் சொல்ல வர்றது என்ன அல்ல, ஃபிக்ஹ் கிதாபுகள் அல்ல, சத்திய சஹாபாக்கள் மேலேயே நீங்கள் செய்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் பேச்சுக்கள் எவ்வளவு மோசம். பதவி கிறுக்கு பிடிச்சிருச்சுங்கிறார். 3வது அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூஃபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? 4வது
அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்தாளுங்க, போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலும் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாது இப்னு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அன்சாரி சஹாபாக்கெல்லாம் போனா போதுன்னு வந்தவங்களுக்கு ஜோறு போட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், படுக்க பாய் கட்டது மாதிரி சொல்லுவாங்கள்ல தமிழ்ல, போனா போன்னு சோறு கொடுத்தோம், இடம் கொடுத்தோம், ஆட்சியும் கேட்பானு போல இருக்கு, விட்டுறக்கூடாது, அதனால நம்மெல்லாம் சேர்ந்து பேசுவோம். எந்த சஹாபாக்கலங்க? அல்லாஹு அக்பர். எந்த சஹாபிகளை புகழ்ந்து அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் ஆயத்திறக்கி வச்சானோ, நிரந்தர மன்னிப்புக்கு உரித்தானவர்கள் அல்லாஹ் விளம்பரப்படுத்தினானோ, எந்த மாதிரி வார்த்தை பாருங்க, விட்டுறக்கூடாது, போனா போதும் சோறை கொடுத்தோம், இழுக்க கொடுத்தோம், எந்த ஒரு தியாகத்தை எப்படி கொச்சப்படுத்தினார் பாருங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அடுத்த அந்த நீட்டை எல்லாத்தையுமே போட்டி காட்ட முடியாதுங்கிறக்காக சொல்றேன். அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மாதிரி ரபீட்ட கேட்டவன உடனே போயிருச்சான். இவ்வளவு வெறி பிடிச்ச ஆலோசனை பண்ணி எல்லாம் முஸ்தீபா இருக்கிற ஆளுக ஹதீஸை சொன்ன உடனே எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. சரி அபூபக்கர் இருக்கட்டும், எங்க அந்த வெறி பிடிச்சிருந்துச்சு, பதவி வெறிவி, பதவி கிறுக்கு, அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்கிற அளவிற்கு அந்த மோசமான நிலையில் இருந்திருந்தா ஒரு ஹதீஸை சொன்ன உடனே கேட்டுக்குருவாங்களா? சண்டை ஓட்டு தீர்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கள் அப்படியே புடம் போட்ட தங்கம் ஒண்ணும் இல்லாம அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆயிஷாவும் அலியும் யுத்தம் செஞ்சு கொண்டு இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் கழுத்து வெட்டப்பட்டுச்ச, அது என்ன? அது என்ன? அது எஸ்ஸா நோவாது? அது சரியா தவறா? அப்படி நம்ம வெட்டிக்கலாமா கூடாதா? சஹாபாக்க புடம் போட்ட தங்கம்னா அலியும் ஆயிஷாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க, அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க. எவ்வளவு மோசமான கருத்து! ஒன்று ஞானம் இல்லைன்னு அர்த்தம், அல்லது மானம் இல்லைன்னு அர்த்தம். அருமை சகோதரர்களே, 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. வார்த்தையை நீ அயோக்கியண்டாரு, மகா அயோக்கியண்டாரு, அதனால சில வார்த்தைகள் கடுமையாக வர்றதை நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம். சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை யோசிச்சு பாருங்க. 10,000 சஹாபி இங்க வெட்டப்பட்டாரு, 10,000 சஹாபாக்கள் அங்க வெட்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இதை அவர் நிரூபிப்பாரா? 10,000 சஹாபி 20,000 சஹாபிகள் வெட்டப்பட்ட செய்தி அவர் எடுத்து காட்டணும். பேர்கள் வேண்டாம், வரலாற்று நூலில் ஆயிஷா பக்கம் 10,000, இவங்க பக்கம் 10,000 காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குமா இது? அருமை சகோதரர்களே, அங்கே கலந்துக்கிட்டதே 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டதாக எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. இது எஸ்ஸா நோவா, சரியா தப்பா? இந்த சஹாபாக்களை பின்பற்றிக்கலாமா? சண்டை ஓடுறது இல்லையா சஹாபாக்களை பின்பற்ற சொன்னோம். மார்க்க மசலா சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா ஏத்துக்கங்கன்னு சொன்னா அதை விட்டு போட்டு இந்த பிள்ளைம் கண்டை ஓட்டுக்கிட்டாங்களே, ஜாக்கிர் நாயக்கும் நானும் வெட்டிக்கிறலாமா, உமர் ஷரீஃப் நானும் வெட்டிக்கலாமா, நல்ல வேலையா ஏன் பேரை சொல்லல, சைபுத்தீனும் நானும் வெட்டிக்கிறலாமான்ட்டு. அருமை சகோதரர்களே, வரலாற்று நூல்களில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த யுத்தங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வுகளில் சில சஹாபாக்கள் அதில் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னால், நான் அதோடைய கிளிப்ஸ் காட்டுறேன், அந்த வரலாற்றுடைய குறிப்பையும் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. அதில் எழுதுறாங்க, மீறி போனால் 30 பேர் கலந்தாங்கன்னு இருக்குங்க. சஹாபாக்கள் 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சில பேர் அவருக்கு தப்பா சொல்றாரு, 5 பேருக்கு மேலே 6வது பேர் கலந்துருந்தா நான் பொய்யங்கிறார் ஒருத்தர். ஆனால் வெளியிலாம எடுத்தா ரொம்ப மீறி போனான் 100 பேரை காட்ட முடியாது. 100 பேரை காட்ட முடியாது. சஹாபாக்கள் 1,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் பெரும் குரூப்பாண்டு பிரிஞ்சு நிற்கும் போது ஒரு 100 பேர் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பாரதூரமான காரியம் அல்ல, அது பாரதூரமான காரியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி உள்ள சஹாபாக்களை பற்றி இங்கிட்டு 10,000 சஹாபை அங்கிட்டு 10,000 சஹாபின்னு சொல்றதா இருந்தா இது எவ்வளவு மோசமான கருத்து சகோதரர்களே. பதவி வேறு பிடிச்சவங்க, மிக மோசமானவங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஹாரிஜியாக்கள் கூட இப்படி சொல்லலை.
இவ்வளவு மேடை ஓட்டு சொல்லலை. மேடை ஓட்டு பொது ஜனங்களை வச்சுக்கிட்டு அன்னையப்ப சாவான் சின்னையப்ப காலியாகும், கிறுக்கு பதவிக்கு இருக்கு, போனா போன்னு சோறு போட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க, விட்டக்கூடாது. ஹதீஸ் 5வது நம்பர். அதே மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்துல சஹாபாக்க காசு விஷயம் ஏத்துக்குருவோம். ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து வந்து அப்ப ஜக்காத்துக்கு கொடுக்காதுக்காண்டி ஆயத்தை வளைச்சு திரிச்சு சஹாபாக்களை யாராவது ஒரு கூட்டம் செஞ்சான் இருந்தா அந்த அந்த கூட்டத்தை எதிர்த்து போர் விழுவேன்னு சொல்லி அபூபக்கர் பிரகடனப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்தை எப்படி சொல்லணும், அதை எந்த மாதிரி எடுத்து வைக்கணும், அம்மாவும் அத்தாவும் சண்டை ஓட்டுக்கிட்டா நடு ரோட்டில் நின்று அவங்களுடைய சண்டையை பேசுவோமா, அவங்கள பற்றி விமர்சிப்போமா, இந்த அளவிற்கு அவங்கள பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை போட்டாங்களே, தெல்ல தெளிவா அல் பிதாயா வன் நிஹாயாவில் சனதோட எழுதுறாங்க, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃபி ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மியத்துன் பல் லம் யப்லுகு ஸலாஸீன். அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த யுத்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் என்று உணர்ச்சியை அப்படியே கொப்புளிக்கிற வகையில் சில வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தகுந்த ஆதாரங்களோடு நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னால் சஹாபாக்களை கண்ணியப்படுத்தணுங்கிறது உண்மை. அதை விட கோடி மடங்கு அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் என்னையை வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் மீது கோவப்பட்டு ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது. பாவப்பட்ட இப்னு அரபியா தெரிகிறாரு. அல்லாவை இவ்வளவு, அல்லாவே நான் வணங்குறான், அல்லாஹ் என்னையை வணங்குறானா, இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் கோவமே வரமாட்டேங்குது. மூசா நபி காஃபிர், ஃபிரௌன் முஸ்லீம்ங்கிறான். ஒரு நபியை ஈமான் இல்லாதவராகவும் ஒரு காஃபிர மூமின் என்று சொல்கிறான். அவன் மீது கொந்தளிச்சு ஒரு கோபம் வராமல் தவறு குற்றம் வைத்துக் கொள்ளலாம். சின்ன தவறு தானே, பெரிய தவறு இப்படிங்கிற அளவுல தான் வருதே தவிர ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது. இப்போ சஹாபாக்கள்னோட கொதிக்குது என்றால் எங்களுக்கும் கொதிக்கும். ஆனால் சஹாபாக்கள்ங்கிற உணர்வுபூர்வமாக கிளப்பி விட்டு இப்படி சொன்னால் அப்படி காட்டுறான்னு பார்க்குறாரு. அது ஆர்கியுமெண்ட் அறிவுபூர்வமாக விவாதிக்க உட்கார்ந்துருக்குறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னால் என்னை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னால் குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால் சும்மா சஹாபஹோ அப்படின்லாம் சொல்லாமல் என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சஹாபாக்கள் விஷயமாக 3 அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். 3 இடங்கள், 3 விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள் இவ்வளவு தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்லை, அதனால் இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்டில் அது வரும். ஒன்று, ஏன்னா சஹாபாக்களை மொத்தமாக ஹாரிஜாக்கள் மாதிரி திட்டுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சால் அல்லா மன்னிச்சு நான் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்திடுவோம். ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொன்ன மார்க்கமாகுமானா ஆகாது. ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம்னு கேட்டால், அவங்களுக்குள்ள 1000 சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குரான்ட கட்டுப்பட்டாங்க, ரசூல்லா கட்டுப்பட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட தவறுகளை சுட்டி காட்டுவோம். பாருங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, குரானோட கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூல்லா காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன்.
இப்போ சஹாபாக்களை பற்றி இந்த மூணு ஊரில் இல்லை, 3 கான்செப்டில் தான் எத்தனை உரையை போட்டாலும் இந்த 3 கான்செப்ட் தான் அவங்களை இழுக்கிறமே தவிர சஹாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுத்ததே கிடையாது. அவங்கள பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குர்ஆனை ஒபே பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்து காட்டுறாங்க. இதையும் நீங்கள் மனசில் என்ன செய்யணும், பதிய வச்சுக்கிறேன்னு. அந்த எல்லா இடங்கள்லையும் அவங்கள அவ்வளோ தூக்கி அவங்க திட்டக்கூடாது, இந்த ஹதீஸ்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர் வாசியில் கூட ஒன்று வந்துச்சு, உடனே அபூபக்கர் சொன்ன உடனே அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள். இவ்வளோ கோபமாக இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்குறாரு. அதான் சஹாபாக்கள், எவ்வளோ கோபமாக இருந்தாலும் குர்ஆன்ட்ட கட்டுப்பட்டுருவாங்க. அப்போ அது ஒரு ஆயத்து வாசி, இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரா, அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது, கோபமாக தான் இருப்பாங்க, மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு சொல்கிற விஷயங்கள் அதில் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன் சரிதான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன் என்பதற்கு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அனைத்துக்கும் 10,000 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒன்று விடாமல், பதவிக்கு அடித்து கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒன்று விடாமல் என்னென்ன சொல்லியிருக்கிற அத்தனையும் சொல்வேன். நான் சொல்லத்தான் செய்தேன், அது சரிதான், இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை. அதை பதிவு பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பதவிக்காக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் புகாரில் உள்ளது நான் வாசித்த கருத்தை தான் சொன்னேன். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒயின்னி உல்லாஹி ல அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுதவஃபா மின் வஜிஹி, அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை அவங்க முகத்தை பார்த்து நான் அறிகிறேன். இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத்து நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு வேறு மொழிபெயர்ப்பு அவங்க சில தமிழாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த மௌத்துடைய அறிகுறி அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும், அது ரசூல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்கிறார். நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இது ஹபு பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பாஸ் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை கேட்குறாங்க, சின்ன தந்தை கேட்குறாங்க, இது ஹப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட எங்களை கூட்டிக்கிட்டு போ. ஃபனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ர், இந்த பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம். இன்கான மின்னா அலிம்னா இன்கான ஃபீனா அலிம்னா, நம்முடையது என்று இருக்குமேயானால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம். நமக்கு தான் அவங்களுடைய குடும்பம், நமக்குங்கிற முஹாஜிருக்கு இல்லை, குடும்பத்தாருக்கு அல்ல விளைக்கணும். ஒயின்கான ஃபி கைரினா, வேறவங்களுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம்னாஹு, அதை அறிந்து கொள்வோம். ஃபௌசாபினா, அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது. இது கூட அறிவுரை சொல்லுவாங்கன்னு சில பேர் அதுக்கு பொருள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அகமதில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், கூடுதலாக இன்கான ஃபி கைரினா கல்லம் நாகு, வேற ஆளுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஃபௌசாபினா, அப்போ நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசியத் செஞ்சுருவாங்க. ஆட்சியை வசியத் செய்கிறதுக்கு இந்த வசியத்துன்னு சொல்லுவாங்க. அலிக்கு வசியத் செஞ்சாங்க என்று கூட ஷியாக்கள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வாங்கிடலாம், எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்கிறார். இப்போ கால அலியுன், அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்னா வல்லாஹி லைன் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் பதவியை நம்ம கேட்டுவிட்டால், அதிகாரத்தை இப்போ கேட்டு விட்டோமே ஆனால், இப்போ மனானாகா அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களே ஆனால், லா யூத்தீனாகன் நாசு பாதஹு, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸு. வல்லாஹி இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை கூட எதுக்கு சொல்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே, இது அதாவது மனிதர்ங்கிற முறையில் எல்லா வகையிலும் நமக்கு வர மாதிரி உங்களுக்கு வர மாதிரி எல்லா விதமான பலமையும் இருந்தது. அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சியாக இருக்குங்கிற பற்றி யாராவது பேச மனசு வருமா? அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டி சொல்கிறேன். அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாமல், இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? பதவியை விரும்புனாங்களா இல்லையா? மரண வேளையில் பதவி விரும்பினாங்களா இல்லையா? மூத்தா போனோன்னு அந்த இடத்த பிடிச்சிக்கிறணும் என்று நினைத்தார்களா இல்லையா? நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா? இதான புகாரில் உள்ள ஹதீஸில். இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன்? இது இருக்கிறது எதுக்கு இதை சொல்கிறேன்? அதெல்லாம் நரகவாசின்னு சொல்கிறேன்னா, தியாகத்தை எல்லாம் சொல்கிறேன். அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். என்ன தப்பு உங்கள்கிட்ட நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டார்கள், அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு விஷயம். பதிலில் கலந்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம? அதான் கேள்வி. தவறுகள் அவங்க செய்வாங்க, எல்லாம் மன்னிப்பான், அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லை தானே.
பின்பற்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றதுக்கு ஒரு மேட்ரா என்பதற்கு சொன்னால் இது தப்பா சரியா? இதில் சஹாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்பில் தான் இதை பேசணுமா, பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்டில் வருதுன்னு பார்க்கணுன்னீங்கல்ல, அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட்மார்க்காக எங்களுக்கெல்லாம் உள்ளது அது என்று நீங்கள் அதுக்குரிய நான் பதிலை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே. ஆனால் குர்ஆன் வசனம் சொன்ன கட்டுப்பட்டார்கள், அது வருது, அது சேர்த்து சொல்லிட்டாரு. அப்போ எதுக்காக அதை சொல்கிறேன்னு விளங்குது. இப்போ கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க, மௌத் ஆகலைன்னு யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மக்களும் அதிகமான மக்களும் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்கிறாங்க? மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது மாத்த. யாராவது முகம்மதை வணங்குனீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாவலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குறன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் ஹய்யு லா யமூத். ஒமன்கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குனீங்கன்னா அவன் தான் மௌத்தாகாம உயிரோடு இருப்பான். அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் வைக்கிட்டீங்க என்று அபூபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்கிறார்கள். அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம்தான். அதில் அது நான் சொல்லலை, அபூபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள். வெட்டி போடுவேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தார்கள். அது என்னத்தினால் அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்கள் சொல்லலாம். கவலையில் இருந்தார்கள், துக்கத்தில். சரி, துக்கத்தில் இருக்கட்டும், துக்கத்தில் தப்பான முடிவு தானே எடுத்தாங்க, துக்கத்தில் தானே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது? உமர் சொல்கிறாங்க, வல்லாஹி என்ன வசனம் ஓதுறாங்க? இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன்ங்கிறது ஓதுறாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத்து மின் கப்லிஹி ருசூலுங்கிற வசனத்தை ஓதுறாங்க. அதெல்லாம் ஓதி முடித்த உடனே உமர் சொல்கிறாங்க, வல்லாஹி ல கானன் நாசு இல்லை கண்ணன் நாசலம் யாலமு அன்னல்லாஹ அன்சல ஹாதிஹில் ஆயா. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். இவ்வளவு தெளிவாக இருக்குது, இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்து விட்டோமே. ஹத்தா தலாகா அபூபக்கர், அபூபக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒன்று குர்ஆனில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சே என்று சொல்லிவிட்டு ஃபத்தலக்காஹ நாசு குல்லுஹும், இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? ஃபமா அஸ்மவு பஷரம் மினன் நாசி இல்லா யத்லுஹா, ஒருவர் கூட ஓதாமல் இருக்கல. அதை ஒமா முஹம்மது இல்லா ரசூல் எல்லாம் மாயினாலும் சொல்கிறாங்க, மூத்தானதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன், கொள்கை குழப்பமே உங்கள்கிட்ட ஏற்பட்டுச்சின்னு நான் சொன்னது உண்மை. அது உண்மையான கற்பனையா, ஊகமா, இல்லாததா, இருந்ததா? மூத்தா போலன்னு சொல்கிறது இருக்கா இல்லையா? அது சொன்னாங்களா இல்லையா? அதோட நான் நிறுத்திக்கல. இந்த வசனங்கள் ஓதுன உடனே குழப்பம் தீர்ந்தது. குர்ஆனுக்கு கட்டுப்படுங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம். சஹாபாக்கள் கொள்கை குழப்பமா? நானா சொன்னேன்? சஹாபாக்கள் கொள்கை அபூபக்கர் அந்த வாசகத்தை சொல்கிறாரு, அந்த ஆயத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாதவங்க போயிட்டோம்னா அதான கொள்கை குழப்பம். அப்போ இதில் என்ன, நான் சஹாபாக்களை புகழ்கிறோங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வழிகட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பார்க்குறீங்க. இது சரியான அணுகுமுறை. அறிவுபூர்வமாக பேசுங்க, சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம். அறிவுபூர்வமாக இதில் இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, திருந்தினாங்களா இல்லையா, இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்கிறேன், பதிவு பண்ணுகிறேன். அடுத்தது என்னென்னு கேட்டால், அவங்களுக்குள்ள அந்த சண்டையெல்லாம் வருது இல்லையா, பதவி சண்டை வருதுங்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே பதவி சண்டை. என்ன பதவி சண்டை? முஹாஜிர் அன்சார், உள்ளூர் வாசி வெளியூர் வாசின்னு இருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன மாதிரியான மேட்ரு வருதுன்னு கேட்டால், முடிஞ்சோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் கிளிப்பில் பார்த்தீங்க, எவ்வளவு ஆக்ரோஷமாக அவருடைய முகப்பாவனையெல்லாம் பார்த்து இப்போ எவ்வளவு வந்து சுருங்கி பேசுகிறாரோ அந்த அளவுக்கு அங்கே பேசலை. அதில் சஹாபாக்கள் மேலே இவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிறது மாதிரியே அந்த பேச்சு தோரணை, வாசக அமைப்பு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சரித்திரத்தை விளக்குறதுக்கோ, அல்லது நான் கேட்குறேன், லா தத்தஹிதுஹும் கரதம் மிம்பாதி, எனக்கு பின்னால் அவங்கள விமர்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் விமர்சிக்கணும்? அது ஏன் விமர்சிக்கணும்னு கேட்குறேன். போய் கேட்டாங்க, அவங்க கேட்காங்க,
நான் ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் இந்த விஷயங்களை இந்த தமிழகத்தில் பேசுகிறதுக்கு முன்னால் இந்த செய்தி இப்படி பரவி இருந்துச்சா? சஹாபாக்களுடைய விஷயத்தில் புகாரியில் ரிவாயத்து இருக்கத்தான் செஞ்சிச்சு, அதனுடைய மொழிபெயர்ப்புகளும் இருக்கத்தான் செஞ்சிச்சு, மக்கள் இதை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே எடுத்து பேசி அவங்கள சஹாபாக்கள்னு சொன்னால் அவர் என்ன, அவர் நம்மளும் தான் நஹனு ரிஜாலும் வஹும் ரிஜாலும், என்ன அவங்களுக்கு என்ன பெரிய மரியாதை, அவங்களுக்கு வஹி வந்துச்சா, இல்லை கேள்விகள்லாம் மென்மேலே போச்சு. நான் அடுத்ததில் சொல்கிறேன், வஹி வந்துச்சா, அவங்களுக்கு வஹியுடைய தொடர்பு இருக்குதா, அவங்கள என்ன பின்பற்ற. நான் அப்பவும் சொன்னேன், பின்பற்றுறதுங்கிறது சண்டை போட்டுறதுல இல்லை, மார்க்க விஷயத்தில் கூடி முடிவெடுத்து ஒன்று சொல்கிறாங்கன்னா 137 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அவங்க உலமாக்களாக இருந்தாங்க, அறிஞர்களாக இருந்தாங்க, அந்த ஆய்வாளர்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா சாட்டெலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுன்னத்துனா சுன்னத்து தான், ஃபரதுன்னா ஃபரது தான். அவங்க சுன்னத்தை விளங்குனதை விட நம்ம சுன்னத்தை விளங்கிற போகிறோமா? அவங்க ஒரு விஷயத்தை ஃபரதுங்கிறாங்கன்னா அதோட நம்ம விளங்கிற போகிறோமா? ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும், வருஷம் கழிஞ்சது பிறகு தான் ஜக்காத்து கடமையாகுதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் செயல்படுத்துகிறாங்கன்னா அதை விளங்கி ஏற்றுட்டு போகிறத விட்டு போட்டு ஆயுளில் ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும், கொடுத்துருன்னு வந்திருக்கு, கொடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆய்வு வரக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த சட்டத்தை தான் எடுக்கணும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்மள உடனே வா ஜாக்கிர் நாய்க்கு முன்னால் நில்லு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படியா சொல்ல சொன்னாங்க? அதுலையா பின்பற்றுறதுங்கிற வர்றது? அவங்க ஃபர்துன்னா ஃபர்லா, வாஜிபுனா வாஜிபா, சுன்னத்துனா சுன்னத்தா? ஆமாம். அவங்க என்ன சஹாபாக்கள் தன்னுடைய மனதுடைய புறத்திலிருந்து சொல்கிறாங்கங்கிற அடிப்படையாக செய்கிறோம். நீங்கள் தானேங்க எழுதியிருக்கிறீங்க, ஒட்டி உறவாடி 23 வருஷ காலத்தில் இருந்தவங்களுக்கு முதல் உரிமை கொடுங்கன்னு எழுதுனீங்களே, முதல் உரிமை கொடுக்க சொல்லி எழுதுனீங்களே. இன்னைக்கு ஏன் மாறுச்சு? அந்த சிஸ்டம் ஏன் மாறுச்சு? மாறினதுக்கு உண்டான என்ன காரணம்? காரணம் வேணுமா இல்லையா? தெல்ல தெளிவாக சஹாபாக்களை பற்றி இந்த அளவுக்கு எழுதி, இந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக உறுதிப்பாடோடு நாங்கள் கூட சொல்லலை. பேர்களை போட்டு அதுலேயும் 4 சஹாபாக்களுக்கு, அந்த குலஃபாவு ராஷிதீன்களுக்கு, அப்துல்லா இப்னு மசூதுக்கு, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு, அவர்களுடைய ஆய்வுகளுக்கு அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுய நிர்ணய ஆற்றல்களுக்கு முதலுரிமை கொடுக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு அவருக்கு ஏன் அந்த சஹாபாக்களை விமர்சிக்கிறீங்க? சண்டை ஓட்டுக்கிறத பின்பற்றுற மாதிரில சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லலையே, நீங்கள் இந்த மாதிரி இறங்கி பேசுகிறீங்களே ஒரு வார்த்தை. சஹாபாக்களுக்கு 3 நிலைமை இருந்துச்சு, அது அப்படித்தான் நாங்கள் பேசுவோம், இன்னமும் பேசத்தான் செய்வோம், இன்னும் கொஞ்சம் பரப்பத்தான் செய்வோம். அதான அர்த்தம். இவருடைய போங்க அப்படி இருந்துச்சா போடுப்பா அந்த கிளிப்பை. அந்த தமத்துண்டு ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கு பல நாங்கள் ஆட்சியாளரை ஏற்றுக்குருவோம். ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆயத்துக்களை வளைக்கிறாங்க. காசு விஷயம்னு சொன்னா அப்படித்தான் ஆயிடுவாங்க. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும். இந்த வார்த்தையுடைய நீங்க அமைப்புக்குள்ள கொஞ்சம் கவனிங்களேன். நான் சூடு ஏத்தல, சூடு ஏறுது எனக்கு. உங்களுக்கே நான் சூடு ஏத்துறேன். அவர் வேற என்ன, இப்னு அரபிக்கு ஒரு நளினமாக பேசினார். நான் தான் சொல்கிறேனே, இப்னு அரபி குஃபுரா இருந்துன்னா ஜஹன்னத்தில் போய் விழுகிறாரு. எங்களுக்கு என்ன அவர் செய்தது, நான் செயல்பாடை விமர்சிங்கிறேன். ஏன்னா இப்னு அரபியுடைய பேரால் ஏதாவது பொய்கள் சொல்லிட்டாங்களோ கூடிய பயம் வருது. அதனால் அவர் உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா மிகப்பெரும் தவறு செஞ்சுருக்கிறார். ஒன்று கிறுக்கு பிடிச்சிருக்கணும், அல்லது பெரிய தவறு செஞ்சுருக்கிறார். அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். நம்ம அவருக்கு என்னமோ தாலிபி கட்டி காப்பாற்றி, நீங்கள் அப்படி இல்லையே, எல்லாத்தையும் எடுத்து விசிறு. கல்வி கடலாம் கஜாலி போட்டுக்கிட்டு அவரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே. அவர் சொன்ன நல்ல அர்த்தத்துக்கு கூட தப்பு அர்த்தம் இல்லவா கொடுக்குறீங்க. நான் அடுத்து சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். சமயம் ஏன்டா ஒன்றுக்கு இந்த 12 நிமிஷம்ங்கிறது ரொம்ப பெரிய அவதியாக இருக்குது நமக்கு. அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் நடந்துக்கிட்ட விதம் இவர்களது சரியில்லை. அவர் சொல்லக்கூடிய விதம் மக்களை வழிகெடுக்கக்கூடிய வழிமுறை இது.
அதே மாதிரி பாருங்கள், இது சண்டை போட்டுக்கிட்ட விஷயத்துலையாவது என்னத்தை சொல்லிட்டாங்க, ஆட்சி விஷயத்தில் ஆட்சிக்கு போய் அடிச்சுக்கிட்டான்னுட்டாங்க. நானும் கூட இந்த புகாரியுடைய இதை வாசித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் ஹஜ்ரத் அப்பாஸும் அலியும் கேட்க போகிறாங்க. நம்ம போய் பேசி காப்போம், நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம இருப்போம், இல்லது வேறொருத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்ம விஷயத்தில் அவங்க ஏதாவது நல்ல உபதேசங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அலி சொல்கிறாங்க, வேணாம் விட்டுருங்க. நபி ஒரு சமயம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டா பின்னால் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும். நபியுடைய வாயால் ஏன் சொல்ல வைக்கிறீங்க? கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. புகாரி இந்த உலகத்தில் அந்த காலத்துலேருந்து தான் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் படித்தாங்க. யார் பட்டையை போட்டு யார் பதவி வெறிவிக்க அடைஞ்சாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகுன்னு எந்த காலத்திலேயாவது யாராவது பேசியிருக்கிறாங்களா? ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை ஏற்றுக்கிட்டீங்க? அதோடு நிற்கலைங்க, மார்க்க சட்ட விஷயங்கள்ல வந்தாங்கல்ல. 3 தலாக் விஷயத்தில் ஹஜ்ரத் உமரை போட்டு என்ன பாடுபடுத்தினாரு? ஹஜ்ரத் உமருடைய விஷயத்தில் என்னோட சொன்னார்? அதை போட விடுங்க. ஒரு ஹஜ் தமத்துன்னு உங்களுக்கு தெரியும். தமத்துன்னு சொன்னால் ஒரு பயணத்தில் ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து செய்கிறது. அது தமத்து கைரான்னு 2 வகையாக சேர்த்துக்கிடுவாங்க. அதில் ஒரே பயணத்தில் போய் ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து செய்கிறது, ஒரு பயணத்தில் சேர்க்கறதுக்கு பேர் இந்த தமத்துன்னு சொல்லுவாங்க. வெறும் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பேர் இஃப்ராது. அங்கே உமரா செய்ய மாட்டாங்க, வெறும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வருவாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உமர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வெறும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு மட்டும் வாங்க, உமராவை சேர்ந்து செய்கிறதுக்காக வேண்டி வராதிங்க. உமராவுக்குன்னு தனி பயணம் வேண்டாம் பண்ணுங்க, ஹஜ்ஜையும் முழுமையாக செய்யுங்க, உமராவையும் முழுமையாக செய்யுங்க. ஹஜ்ஜுக்குன்னு பயணப்பட்டு வந்தீங்கன்னா அது ஒரு முழுமையாக இருக்கும், உமராவுக்குன்னு ஒரு பயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது முழுமையாக இருக்கும். இந்த ரெண்டையும் ஒரு பயணத்தில் செஞ்சால் ஒரு கல்லில் 2 மாங்காயை விழ வைக்கிறது மாதிரி ஆகுது. அல்லாவுக்குன்னு செய்யக்கூடிய இபாதத்தில் கொஞ்சம் பாடுபடுங்க. இந்த வகையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு போதிச்சாங்க. அரசாளக்கூடியவர், ஹலீஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரதிநிதி, நீதி வழுவாதவர், உள்ளதிலேயே மிகப்பெரிய அறிவாளி, அதில் மிகப்பெரிய முதல் தரத்தில் வைக்கப்பட்ட முஃப்தி. இப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ஒரு சட்டத்தை சொல்கிறாருன்னா இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் சொல்கிறாரு, ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தடை செஞ்சுருக்கிறாங்க. மவனே வாப்பா ஏற்றிருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட உத்தரவு நினைஞ்சிருக்காரு. எங்கள் வாப்பா எப்படி உத்தரவு போடுவார்? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சுருக்கும் போது அவர் சொல்ல நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை ஹஜ்ரத் உமர் தடுத்தாங்களாம். உடனே அவருடைய மகன் எதிர்த்தாராம். அவரை எதிர்த்து இவருக்கு என்ன உரிமை இருக்குது, எங்கள் வாப்பாவே அதை பற்றி சொல்லியிருக்கும்போது யாரை பற்றி பின்பற்றணும், பல நீளமான அவருடைய கிளிப்ஸ் இருக்குது, போட்டால் அதே 12 நிமிஷம் ஓடும். அதனால் நான் அதை சுருக்கி சொல்கிறேன். இந்த கிளிப்ஸை நீங்கள் கேட்குறீங்க. அதில் இவர் சொல்கிறாரு, இன்ன இடத்துல பேசுகிறாரு, அவருக்கே தெரியலைங்க தமத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்து செஞ்சுருக்கிறாங்க, இது உமருக்கு தெரியாமல் இருந்துச்சு, அவருடைய மகனுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இப்னு உமருக்கு தெரிஞ்ச இந்த சட்டம் உமருக்கு தெரியல. எவ்வளவு ஒரு மோசமான குற்றச்சாட்டு இது. சரி, தெரியாமல் எல்லா சட்டமும் உமருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற கட்டாயம் அல்ல, ஆனால் இந்த சட்டம் தெரியலைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கிறீங்களா? இந்த சட்டம் தமத்துடைய ஹஜ்ஜு கூடும், தமத்துடைய செய்யாதீங்க, இஃப்ராதுக்கு மட்டும் வாங்க, வெறும் ஹஜ்ஜுக்கு பெயர்பட்டு வாங்க, உம்ரா சேர்த்து செஞ்சீங்கன்னா அது கூடாதுன்னா உமர் விளங்கி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி உமர் விளங்கி வச்சிருந்தாருங்கிறது எதாவது ஆதாரம் இருக்குதா? தமத்து செய்யாதீங்கன்னா 2ஐயும் ஒரு நேரத்தில் செய்கிறதுனால பல சிக்கல்கள் இருந்துச்சு. நன்மை முழுமையாக கிடைக்கணும்னா ஒவ்வொரு பயணத்துக்கு தனியாக வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு சிறப்பான வழிமுறையை கொடுக்குறாங்க. இஃப்ராதும் செய்யலாம், தமத்துவும் செய்யலாம், தனிப்பட்ட ஹஜ்ஜுக்குன்னு வரலாம், 2ம் சேர்ந்து செய்கிறதுக்குன்னு வரலாம். சிறந்தது அது வெறும் ஹஜ்ஜுக்கு பிறப்பிட்டு வாங்க. அப்படி தானேங்க அங்கே 3 இடத்துல கையை கட்டுறோம். எங்கே கட்டுறது சிறந்ததுன்னு ஒன்று எடுப்போமா இல்லையா? கையை கட்டுறீங்கல்ல தக்பீரில், அப்போ ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம்னா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தேடுவோம். அந்த மாதிரி 2 வழியில் இந்த 3 வழியில் எது சிறந்ததுன்னு சொல்லும்போது ஹஜ்ரத் உமர் ஒரு வழியை சிறந்ததுன்னா அவருக்கு அந்த சட்டம் தெரியல, மகனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாப்பாவுக்கு அதில் எவ்வளவு ஆக்ரோஷமாக அவங்க பேசியிருக்கிறாங்க தெரியுமா? அவர் சொல்கிறாங்களாம், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயத்தை அப்துல்லா இப்னு உமர் பேசினார். அவருடைய மகன் என்ன பேசினாராம்? அவர் கேட்குறாராம், அஃபரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு அன் தத்தபிஉ சுன்னத்தஹு அவ் சுன்னத உமர. குதிச்சு போய் அப்துல்லா இப்னு உமர் கேட்டாராம். ஒருத்தர் கேட்குறார், ஒரு ஷாம்வாசி, சிரியாவாசி, நீங்கள் தம்மத்துடைய ஹஜ் செய்யலாமான்னு கேட்குறார். அப்துல்லா இப்னு உமர் சொன்னார் செய்யலான்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உங்கள் வாப்பா அதுக்கு தடுக்கிறாரே, இதை செய்யுங்கன்னு சொல்கிறாரே, அதை விட்டுட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ ஹஜ்ரத் இப்னு உமர் கேட்டாராம்,
ரசூலுல்லாஹ் ஒன்று செய்ய அந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவீங்களா, எங்கள் வாப்பா சொன்ன சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவீங்களா? அப்புறம் சொன்னார் ரசூலுல்லாவுடைய இதைத்தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இதை ரசூலுல்லாஹ் அதை ஆகும்னு இருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க, செய்யுங்கன்ட்டாரான். இந்த அளவுக்கு மட்டும் இந்த ரிவாயத்துக்களில் இருந்துருச்சுன்னா இதை சொல்லியிருக்கலாம் சார் அவர்களே. இமாம் ஹஸரத் உமரை பற்றி விமர்சிக்கப்படுவதற்கு முன்னால் இது சம்பந்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ரிவாயத்துகளையும் பார்க்கணுமா இல்லையா? என்னை பற்றி நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னால் எல்லார்ட்டையும் கேட்டு தெரியணுமான்னு உங்களுக்கு கவலை வந்துச்சே. அவர் அன்வர் பாஷாவுடைய இதை கேட்காம நீங்கள் போட்டீங்களேங்க கவலையில் சொல்கிறீங்களே. ஹஸரத் உமரை பற்றி விமர்சிக்க போகிறீங்க, ஒரு பாரதூரமான கருத்தை சொல்ல போகிறீங்க, அவருக்கு சட்டம் தெரியலைன்னு சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட ரிவாயத்து தெரியாதா? நிச்சயமாக தெரியும், அவருக்கு தெரியும். தேவைப்பட்ட இடத்த பொறுக்கி எடுத்துக்கிட்டார். ஹஸரத் இப்னு உமர் சொல்கிறார், அந்த கேட்ட மனுஷர்கிட்ட உமர் தடுக்கிறாரு, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறான்னு கேட்டியே, வைலக்கும் அலா தத்தகூனல்லாஹ இன்கான உமரு நஹான் தாலிக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேட்ரு சொன்னோம், இறந்தவுடனே பதவிக்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அது எதை வச்சு சொல்கிறோம் என்று கேட்டால், அவங்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அன்சார்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. சகீஃபத் பனு சாயிதாங்கிற ஒரு இடத்துல குழுமுறாங்க. அவங்களுடைய தலைவர், அந்த அன்சாருடைய தலைவர் தஷஹத ஹதீபுகும், அவங்களோட ஹதீபு அந்த மக்களெல்லாம் கூட்டி வச்சு உரை நிகழ்த்துகிறார். வேறு சில ரிவாயத்தில் ஹதீப் யாருன்னு வருது. அவர் என்ன உரை நிகழ்த்துறாரு? ஃபனஹ்னு அன்சாருல்லா, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்சார்கள். ஓ கதீபத்துல் இஸ்லாம், நம்ம இஸ்லாமுடைய படை அணியினர் நாம. அப்புறம் அன்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர் மக்களே, நாங்கள் அன்சார்கள், அல்லாஹ்வுடைய படை. முஹாஜிரை நோக்கி சொல்கிறாரு, வான்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர் மக்களே, நீங்கள் ரஹுத்துன் கது தஃபத் தாஃபத்துமின் கோமிக்கும், நீங்கள் யார் என்று கேட்டால் இரவோடு இரவாக இங்கே வந்த ஒரு கூட்டம், நீங்கள் ராத்திரி அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னஹும் யுரீதூன ஐயத்தை அரபியங்க மாதம் கை நாள் எழுதுனது, எங்களுடைய ஊரை விட்டு, எங்கள் ஊரை விட்டு எங்களை வெளியேற்றுறதுக்கு அவங்க நினைக்கிறார்கள். ஒயஹ்லனூனா மினல் அம்ரி, இந்த அதிகார பதவியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த இவங்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்துறாருங்க. அன்சார்கள்ட்ட சொல்கிறாரு, நம்ம தான் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், இந்த முஹாஜிரெல்லாம் வந்த ஆளுக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், இப்போ நம்மளே வெளியேற்றிட்டு அவங்க ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அன்சார்கள்ட்ட பேசுகிறான். இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு சொல்கிறது இல்லை, நடந்த விஷயங்கள். இது புகாரில் 6830வது ஹதீஸில் இந்த உரையாடல் இடம்பெறுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே பயங்கரமான கூச்சல்லாம் வருது. கஸ்ருல் லகத்து, பயங்கரமான கூச்சல் ஏற்படுகிறது. உமர்லான்னு சொல்கிறாங்க, நான் பிளவு இதோடு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துட்டேன், அவ்வளோ முத்தி போய் இருந்தது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், மின்னா அமீர் மின்கும் அமீர், ஒன்று சரியாக வராட்டி 2 அமீர் ஆக்கிக்கிடுவோம், நாட்டை 2 பிரிச்சுக்கு, 2 அமீர் 2 நாடு, அப்போ நாங்கள் ஒரு ஆட்சியை நீங்கள் ஒரு ஆட்சியை வச்சுக்கிடுவோம், விட்டு தர மாட்டோம் என்று 2 தரப்புலையும் சொன்னால் தான் அந்த வாசகம் வரும். மின்னா அமீர் மின்கும் அமீர், இதுவும் புகாரில் தான் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை எல்லாம் வைத்து கொண்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அந்த நேரத்தில் அந்த பதவியை அன்சார்கள் அடைவதா முஹாஜிர் அடைவதா, நாங்கள் தான் உதவி செஞ்சோம், நீங்கள் வந்தாளுக்க என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அற்புதமான ஒரு ஹுத்பா உரையை நிகழ்த்தி அதை அமைதிப்படுத்தி அபூபக்கரை கையை நீட்ட சொல்லி பையத் செய்ய விட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. விஷயம் முடிந்தது, சுமூகம் முடிந்தது. அது ஒரு விஷயம். மனிதர் என்ற முறையில் இது வந்ததா வரலையா, வந்ததுங்கிறத எதுக்கு சொல்கிறோம்? இதை இழிவுபடுத்துகிற சொல்லலை, மனிதன் இதெல்லாம் வரும், சஹாபாக்கள் மனிதர்கள் தான். ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்கள அல்லாஹ் அட்வான்ஸாக மன்னிச்சு விட்டான். அவங்க தியாகங்களால் மன்னிக்கப்படுவார்கள்.
அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு சொல்கிறோம், அவங்க முடிவு சரியாக இருக்கும்னா இதெல்லாம் சரியாக இல்லையே, அது மாதிரி எல்லாமே இப்படித்தானே இருக்கும். ஆதாரம் இருந்தால் பின்பற்றுங்க, ஆதாரம் அடி கொடுங்க என்பதற்காக சொல்கிற விஷயம். இதில் அந்த சண்டை போட்டாங்கன்னு இருக்குதா, நான் இல்லாமல் அவதூறு சொல்லிட்டேனா? உணர்வு பூர்வம் பார்க்காம அறிவுபூர்வம் அதை பாருங்கள், இருக்குதா இல்லையா. இதை நானாக சொல்கிறேன், புகார் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சான். யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து கொடுக்கல, ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. மொழிபெயர்த்து கொடுத்தா தெரியத்தான் செய்யும். சரி, புகாரில் இந்த ஹதீஸ் மட்டுமா தெரியாமல் இருந்துச்சு, எல்லாம் தான் தெரியாமல் இருந்துச்சு மக்களுக்கு. ஒரு விஷயத்தை ஒரு பயானில் ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னால் அதுதான் தெரியும். மீதி உள்ளதெல்லாம் புகாரில் இருக்கிற இந்த ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா நீங்கள்? மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா? தெரியாத சொல்கிறதுக்கு தானே எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை சொல்லவே கூடாதா, எழுதவே கூடாதா? என்ன மக்கள்கிட்ட இருந்ததை ஏன் சொன்னீங்கிற, இல்லாத சொன்னாண்டா இது மார்க்கம் சொல்கிற தகுதி இல்லைங்க போயில. அப்போ இதனால் மார்க்கம் சொல்கிற தகுதி புகாரிக்கே இல்லை. இப்போ போங்க, அவர் பாட்டுக்கு இவ்வளோ பாரதூரமாக எழுதி வச்சுட்டார், அவருக்கு என்ன மார்க்கம் சொல்கிற தகுதி இருக்குது? அவர் புகாரிக்கு தான் மோதுன்னு சொல்லிவிடுமா? அப்போ மார்க்கம் சொல்கிற தகுதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறேன். இது ஒரு இந்த மாதிரி கருத்து எல்லாருக்கும் இருந்தது. சஹாபாக்களை திட்டுறதுக்காக வேண்டி சிலர் சொல்லுவாங்க. அந்த கோஷ்டியில் நாங்கள் கிடையாது, கண்ணியப்படுத்துவோம். அவங்க என்ன செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான், ஆனால் தப்பு தான். தவறு செய்யலைன்னு அல்லாஹ் வாக்க முடியாது. அல்லாஹ் செய்யக்குள்ள எந்த பிழையும் ஏற்படாது நாங்கள் சொல்ல மாட்டோம். எல்லா விதமான பிழைகளும் அவங்கள்ட்ட ஏற்படும். நம்மளோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நம்மளோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்ல இயலுமா? அப்போ அந்த அடிப்படைக்காக சொல்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பயங்கரமாக பில்டப் கொடுத்தா என்ன அர்த்தம்? இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, நாங்கள் இது ஒழிச்சு ரகசியமாக காதுக்குள்ளே யார்ட்டையும் சொன்னதில்லை. உலக மக்களும் டிவியில் நாங்கள் போட்டு சொன்னது, இதை எடுத்து காட்டிலாம் நீங்கள் நிரூபிக்க வேண்டியதில்லை. சொல்லத்தான் செஞ்சோம், சொல்லுவோம். இதை மட்டும் சொல்லாமல் முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டாக சொல்லணும்னு விளைக்கிறோம். எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையாக நீங்கள் கேட்டீங்க. கோபமாக சொல்கிறாரு, கோபமாக தான் சொல்கிறேன். யார் மேலே கோபம்? பின்பற்றணும்னு சொல்கிறாங்க, அவங்க மேலே கோபம். சஹாபி மேலே கோபம் சொல்கிறீங்களே, வாங்க அப்படி தான் கேட்குறேன். அது அப்போ சஹாபியை நோக்கியா பேசுகிறேன்? கோபமாக தான் சொல்கிறேன். யார் கோபம்? ஏன்ப்பா பின்பற்ற சொல்கிறீங்களப்பா? வகி தானே பின்பற்றனே, வகி தவிர ஒன்று பின்பற்ற. என்னத்துக்காக அதிலேருந்து மாறினீர்கள்? அதைத்தான் நேற்று கூட சொன்னோம். என்னத்துக்காக மாறணும்? வகி தான் மார்க்கம் தான், அதுதானே மாறணும். வகியை தவிர இது மார்க்கம் இல்லை. அப்போ இதை இப்போ சஹாபாக்கள் இப்படி அப்படி பண்ணிட்டார், ஒன்றும் நாங்கள் பண்ணவலாம் இல்லை. இருக்கிறத எடுத்து அது என்ன விஷயத்தை சொல்கிறது அதை அப்படியே சொல்கிறோம். சொல்லிவிட்டு அங்கங்கே சொல்லியிருப்போம். முழுசாக கேட்டீங்கன்னா அதுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள நரகத்து போயிடுவாங்க நினச்சிடாதீங்க. இந்த செயல் தவறு, அவங்க மன்னிக்கப்படுவார்கள், அவங்க சிறந்தவர்கள், திட்டக்கூடாது, ஏசிடக்கூடாது, நடந்தது சொல்கிறது. இதுதானே இவ்வளவும் சேர்த்ததில் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் மொத்த உரைகளை கேட்டு பாருங்கள் விமர்சிக்கிறதுக்காக வேண்டி. சரி, இது ஒன்றாச்சா? அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஒட்டக போகிற சொல்கிறார். ஒட்டக போகிற சொல்லும்போது அந்த ஆலாம் ஒன்று போடா, சேர் ஆலாம் ஒன்று போடா கொடுமா, சேர் ஆலாம் ஒன்று போடா பிருண்டு. அப்போ ஒட்டக போகிற நான் சொன்ன ஒரு கிளிப்பிங் போடுறாரு. என்ன போடுறாரு? ஒட்டக போடல, இந்த பக்கம் 10,000 சஹாபாக்கள், அந்த பக்கம் 10,000 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். நல்லா எவ்வளோ பெரிய. நான் கேட்குறேன், நம்பர் 2வது வர்றேன். சரி, 10,000 இல்லை, 100 கொல்லப்படுறாங்க. அது இல்லை, தனியாக வர்றேன். 30க்கு மேலே இல்லை. அப்போ 30 சஹாபாக்கள் தப்பன முடி எடுத்துருக்காங்கல்ல, சஹாபிகளை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது அவங்க இஜ்திஹாத் பண்ணியிருப்பாங்க. அது வேறு விஷயம். அது ஃபாலோ பண்ணக்கூடாதுக்கிறா சொல்கிறேன். அது அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பான். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு மாச்சு, அல்லாவுக்கு மாச்சு. 30, 100, 130 செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா? 10,000 கொன்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணுமோ 100க்கு தானே எடுக்கணும். கொலை செய்வது சின்ன விஷயமா? 100 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் கூட 100 சஹாபியோட விஷயம் சின்ன விஷயமானு நான் கேட்குறேன். 10,000 நம்பரை விடுங்க. நம்பர் ஏன் சொன்னேன், என்ன சொன்னேன், எந்த அடிப்படையில் சொன்னேங்கிறது விளக்கம் சொல்கிறேன். நம்பர் எதுக்கு சொன்னேங்கிற 2வது சொல்கிறேன். நம்பர் வைங்க, நம்பர் சொல்கிறேன், சொல்ல போகிறேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், அவர் சொல்கிறது வச்சுக்கிட்டா கூட இதில் என்ன நிலைநாட்ட பார்க்குறீங்க? சண்டையை நடக்கலைன்னு நிலைநாட்ட பார்க்குறீங்களா? சஹாபாக்கள் ஒருவருக்கு அந்த வெட்டி கொள்ள நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்ல, நீங்கள் 100 நடந்துங்கிறீங்களே. 100 நடந்தால் என்ன, 1000 நடந்தால் என்ன, 10,000 நடந்தால் என்ன, ரிசல்ட் ஒன்று தானுங்க. அப்போ இது சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். கான்செப்ட் என்ன, எதுக்கு அதை சொல்கிறோம்? சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து கூட யுத்தம் செய்திருக்கிறார். ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர். நமக்குள்ளே யுத்தம் செய்வோமா? அவங்க செஞ்சாங்க. மனிதர்கள் முறையில் அதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நம்ம நம்ம செஞ்சிடக்கூடாது. அவங்கள எல்லாம் மன்னிப்பான்.
நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை சொல்ல இல்லை இதை சொல்லி தான் இருக்கும். இதில் என்ன மேட்ரு இருக்குது? 100 நாள் 30 நாள் மாற போகிறது இல்லை. சரி, இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து போய் எண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு அர்த்தமா? ஒரு கலவரம் நடக்கும், இங்கிட்ட 1000 சேர்த்தா அங்கிட்ட 1000 சேர்த்தான்னு சொல்லுவோம். ஒரு 1000 சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம்ங்க. இங்கிட்ட 1000 அங்கிட்ட 1000 சேர்த்தான்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் மண்டை எண்ணி பார்த்துட்டு அங்கிட்ட 1000 இருக்குது இங்கிட்ட 1001 இருக்குன்னு சொல்கிறதுக்கா? இங்கிட்ட 1000 அங்கிட்ட 1000ன்னா நிறையங்கிற சொல்கிற இடத்துல இந்த மாதிரி சொல்கிறது உலகத்தில் எல்லார்ட்டையும் உள்ளது. ஏன் சைவத்தினே சொல்லியிருக்கிறார சொல்லுங்க. அதை நான் கேட்கிறேன், அதற்கு உமருடைய காலத்துல சாயிபுரி யசீது மூலமாக முத்தாஹிர்கள் 20 தொலை வைக்கப்பட்டிருந்துச்சு. 10,000 சஹாபாக்கள் அங்கே இருந்தாங்க. அதற்கு ஆயிஷா ஹிஜ்ரி 58 வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கூட அப்ஜெக்ஷன் பண்ணலையே. ஒரு சபை, அதற்கு உமருடைய காலத்துல ஒரு சபையில் 10,000 சஹாபாக்கள் இருந்தாங்க, ஒருத்தரும் ஆட்சேபிக்கலைங்கிறாரு. எண்ணி பார்த்து சொன்னீங்களா? 10,000 பேர் இப்போ இருந்தாங்க. யார் சொன்னா? யார் தலை? என்னன்னா 10,000 பேர் என்னங்கிற இதெல்லாம் சும்மா அவங்கன்னு சொல்ல நானும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு நம்பரை சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி சொல்கிறது உண்டு. அதே நேரத்தில் வந்து 30 தான் இருக்கும்போது 10,000 சொன்னால் டேஞ்சர். அது ஓகே. 30 தான் நீங்கள் சொன்னபடி இருந்து நான் 10,000 சொன்னால் ஒரு 1000 கணக்கில் வரும்போது 10,000 சொன்னால் பரவாயில்லை. 10,000 சொல்கிற பெரிய நம்பர் சொல்கிறது வந்து பூதாகரமாக இருக்கேன்னு கேட்டால் அது வேல்யூபிளான கேள்வி தான். ஆனால் அது எதை வச்சு சொல்கிறோம்? சியர் ஆலாமுன் நுபுலாவில் இருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் இது கொடுங்க. சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் காண அவங்களும் தந்தாங்களே கொண்டு அதுக்காக தான் காணமா அலியின் சயீத் இப்னு ஜுபைர் வந்து அலியோட இருந்தாராம். எப்போ இருந்தாராம்? வக்காத்தல் ஜமலி ஒட்டக போரின் போது கூட நான் இருந்தேன், நாங்கள் இருந்தோம். இல்லை அலியோடு இருந்தார்கள். சமானி மேத்தி மினல் அன்சார் 800 அன்சார்கள் இருந்தார்கள். அர்பா மேத்தி மிம்மன் ஷஹித பையத்தர் ரிலுவான் பையத்தர் ரிலுவானில் அந்த உடன்படிக்கை நடக்கும்ல மரத்துக்கடியில், அதில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒரு 400 பேர். மொத்த சஹாபாக்களை இவ்வளவு இல்லை. அலியோடு இருந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டால் 800 அன்சார்கள் இருந்தாங்க. பையத்தர் ரிலுவானில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஒரு 400 பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முத்தலிப் இப்னு ஜியாத் என்பவர் சொல்கிறாரு, ஷஹீதமா அலியின் யௌமல் ஜமலி அலியோட ஜமலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள். மிஅத்தும் வ சலாசூன பத்ரியன் பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் வந்து 130 பேர் கலந்து கொண்டார்கள். ஓ சபாமேத்தின் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் 700 பேர் கலந்து கொண்டார்கள். ஓ குத்தில பைனஹுமா சலாசூன அல்ஃபன் அவங்களுக்கு மத்தியில் 30,000 பேர் கொல்லப்பட்டார்கள். லம் தகுன் மக்தலத்துன் அலம் மின்ஹு இதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு படுகொலை வந்து அதுக்கு முந்தி ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிறார். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆத்தென்டிக்காக சொல்வது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்க. பிதாயானிக வரலாறுலாம் சொல்லும் பொழுது 100 ஒருத்தர் சொல்லுவார், 130 30க்கு மேலே சொன்னால் பொய்யன்னு சொல்லிக்கிட்டு 100 ஒருத்தர்னு சொல்லுவார். அவர் பொய்யர் கிடையாது. அவரவருக்கு பட்டதுகளை கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்க. அப்போ இதில் 1000 கொஞ்சம் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்திற்கு பிறகு அன்சாரிகளும் முஹாஜிரின்களையும் தத்தமது பெருமைகளை பேசி அவங்க எந்த அளவுக்கு அவங்க மிதமிஞ்சி போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அரபு உலகத்தையே 2ஆக பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவர் பேசியிருக்கிறாரு, பூரா கிளிப்ஸ் இருந்தது, பூரா சிடியில் இருந்தால் பேச்சு இருக்குது. 2ஐயும் மின்னா அமீருன் வ மின்கும் அமீருன், உங்களில் ஒரு ஆள் அமீர், எங்கே உள்ள ஒரு அமீர், 2 ஜனாதிபதி ஆகிறோம்னா என்ன அர்த்தம்? நாட்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். முஹாஜிர் சொல்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்துரு, அன்சாரி சொன்னாங்க எங்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்து. ஒரு வாசகத்தை எப்படியெல்லாம் திருப்புறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு சுத்துக்கு சுத்து எதிரிகள். அந்த எதிரிகளை நிர்வகிக்கிறோம்னு சொன்னால் நாட்டுடைய பொறுப்பை ஏற்கணும். அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு உண்டான பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அவங்களில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நான் அதுக்கு உரியவன், நான் செய்யணுங்கிறாங்க. அனு கத்தீபுல் இஸ்லாம், நாங்கள் படை வீரர்கள், இதெல்லாம் அவங்களுடைய இதை சொல்லி என்ன விரும்பினாங்க? நாட்டை ஒன்றுபடுத்தி எப்படியாவது வரணும்னு ஒரு ஆலோசனை நடக்குது. ஆலோசனை கூட்டத்தில் சமயத்தில் பேச்சுகள் ஆகிறது தான். இவங்க ஆலோசனை கூட்டங்களில் நடக்கலையா? அவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க. அவர் சொன்னால் கோவப்படுவார். அவரை பற்றி எழுதியிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தில் 4 பேர் சாட்சியாக வச்ச ஒரு எழுதியிருக்கிறாங்க,
இதில் மட்டும் நீ மார்னியாக்குன்னு அபூஜஹலோட மோசமான வேண்டும் இவரே பிஜேவே பேசியிருக்கிறார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு அபூஜஹலோட மோசமாக போகிற அளவுக்கு அவர் அபூஜஹல் ஆகிறாருங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சாதாரண விஷயமா, அது எந்த உணர்வு பத்திரிக்கை விஷயமா அல்லது கட்டட விஷயமா காசு விஷயமா எனக்கு அது தெரியல. சந்திரன் அதுக்கு அதில் நான் ஈடுபடவும் விரும்பலை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். முன்னாள் சகாக்கள் ஜவாஹிருல்லாவை போன்று ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லைன்னு இவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் படிச்சிருக்கிறேன். நான் ஜவாஹிருல்லாவை உண்மையை சொன்னால் நான் ஜவாஹிருல்லாவை நான் பார்த்தது கூட கிடையாது. ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன். எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அன்வர் பாஷா எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி தான். அறவே சம்மந்தம் இல்லை. நான் அவருக்கு சப்போர்ட்டாக பேச வந்துட்டேன் அப்படின்னு யாரும் தயவு செய்து நினச்சிட்டாங்க. எனக்கு யாரும் இவங்க சம்மந்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க எல்லாம் ஒரு கொள்கை தான்ட்டு வழங்குதா. அப்போ ஒரு சிறு விஷயம் கூட இருந்தவர்கள் தான். ஆனால் ஒரு சிறு பிரச்சனை வந்த உடனே என்னென்னு நடந்தார். தன்னுடைய பேச்சை சொல்கிறதுக்காக வேண்டி நான் யார் தெரியுமா, அபூஜஹலோட மோசம். சரி, அவர் எலெக்ஷனில் நின்றார். ஒரு முஸ்லீம் நிற்கிறானேன்னு போட்டு பேசாமையாவது இருந்துடலாம். வரிஞ்சு கட்டி சத்தியமிட்டுல அவங்க பரப்பிட்டாங்க, ஜெயிக்க விட மாட்டேன்ட்டு. இதுதான் நம்மளோட போய் சஹாபாக்களை சேர்க்காதீங்க. நம்மளை மார்த்தங்க அவங்க மனுஷன் ஒரு காலத்திலையும் நினைக்காதீங்க. பிரச்சனை வந்துச்சு, ஆலோசனை நடக்குது. ஆலோசனையில் சில பேர் பேச்சை சொல்லுவாங்க, சில பேர் பேச்சை வாங்குவாங்க. அப்போ கடைசி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், ரெண்டு பேரும் கூட்டாட்சியை மின்னா அமீரும் மின்கோ அமீருன்னா நாட்டை பிரிக்கணுங்கிறது கட்டாயமா? என்டிஏவா இருந்துடக்கூடாதா? பார்ட்டியாக சேர்ந்து ஆட்சி செய்கிறது இல்லையா? அந்த மாதிரி கூட ஒரு யோசனை வந்துச்சு. இதெல்லாம் அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கலை. நாட்டை யாரும் துண்டுபற்றக்கூடாது, எதிரிகளுடைய தாக்குதல் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எதிர்பாராத விதமாக திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்க. நிலை குலைந்த நிலையில் இருக்கிறாங்க. தன்னையே சமாளிக்க முடியாத அந்த நிலையில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா இதை நாட்டை ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பதவி வெறி வந்துருச்சு, பதவி கிறுக்கு வந்துருச்சு. வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு, புகாரியுடைய ரிவாயத்தை சொல்கிறதுக்கு இதுதான் வழிமுறையா? 10,000 சஹாபா வெட்டினாங்கன்னா உடனே அவர் ஒரு ரிவாயத்தை தூக்கி போட்டார். அவர் நல்லா தெரியும் அவருக்கு. யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ரிவாயத்துக்கள் பலவிதமாக வந்திருக்குது. அதில் சரியாக சொல்கிறதா இருந்து சொன்னால், அல்பிதாயா வன்னிஹாயாவில் முஹம்மது இப்னு சீரீன் இந்த ரிவாயத்தை சொல்லிட்டு, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃப் ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மிஅத்துன் பல் லம் யப்லுகு ஸலாசீன். ஃபித்னாவுடைய காலத்தில் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபித்னாவுடைய ஈடுபாடில் 100 பேர் கூட போய் சேரலை. மீறி 30 பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்னு இருக்குது. அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பல அறிவிப்புகள் ஏராளமாக சொல்கிறான். 70,000 30,000 40,000லாம் சொல்லுவானுங்க. வஹாதல் இஸ்னாது, இந்த ஆதாரம் இருக்குதே, இந்த செய்தியுடைய ஆதாரம் மின் அஸஹி இஸ்னாதி அலா வஜிஹில் அர்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய சனதுகள்லேயே மிக பலமான சனது, மிக பலமான ஆதாரத்தை கொண்டு இது நிரூபணமானது. வ முஹம்மது இப்னு சீரீன் மின் ஔரஇன் நாஸி ஃபி மன்திகிஹி வ மராசீலுஹு மின் அஸஹில் மராசீலி. முகமது இப்னு சீரீன் உண்மை பேசுகிறவர். அவர் இடையில சஹாபியுடைய பேரை விட்டுட்டு சொன்னால் கூட மிகவும் அது பலமாக இருக்கும். அப்படிங்கிற ரீதியில் சான்றிதழ் வழங்கப்பட்ட பலமான அறிவிப்பு. சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது இந்த ரிவாயத்தை எடுத்துகிட்டு போகிறது, அந்த 30,000 100,000ங்கிற ரிவாயத்தை விட்டு போட்டு ஒரு சஹீஹான சனதவெல்லாம் எடுத்து பேசணும். அப்போ தேடி பிடிச்சி இன்னொரு பலபீனமான அந்த சனதுடைய அறிவிப்புகளை செய்திகளை எடுத்துக்கொண்டு வச்சு பேசுகிறீங்கன்னு சொன்னால் இது சஹாபா மக்கள் மேலே இருக்கக்கூடிய அனுதாபமா, பச்சாதாபமா, பாசமா, மரியாதையா? இது மதிக்கிறதா மிதிக்கிறதா? இது என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீங்க? அதை சொல்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. அருமை சோழர்களே, ஒரு சாதாரண விஷயத்துக்காக வேண்டி பேசிட்டா. நான் அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இதையும் சொன்னேன். தமத்துடைய விஷயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், உமர் மேலையா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவதூறை சொல்கிறீங்க, தமத்துவை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, வைலக்கும், அடா நீங்கள் நாசமாக போக. அப்துல்லா இப்னு உமர் கேட்குறாரு, யார் உங்கள் வாப்பா தடுத்திருக்கிறாரே, உங்கள் வாப்பாவே தடுத்திருக்கிறாரேன்னு சொன்னபோது நீ நாசமாக போக. அலா தத்தக்கூன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லையா? இன்கான உமரு நஹான் தாலிக் ஃபயப்தகி ஃபீஹில் கைர யல்தமிசு பிஹி தமாமல் உம்ரதி
ஃபலிம துஹர்ரிமூன தாலிக. உமர் உங்களை தடுக்கிறாருன்னு சொன்னா உங்க விஷயத்துல நலவ நாடி தடுக்கிறாரு. முழுமையான ஹஜ் ஆகட்டும், முழுமையான உமராவாகட்டும் ஆகிறதுக்காண்டி அவர் சொல்றாரு, ஒரு ஆலோசனை சொல்றாரு, உங்க நல்லத நாடு சொல்றாரு. அதை ஹராம்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? உமர் தடுத்ததை வேணா உமருக்கு சட்டம் தெரியாம போச்சா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாரு, தனிப்பயணமா வாங்க, நன்மை அதிகமாக கிடைக்கும், உம்ராவுக்குன்னு உள்ள வாங்க, ஹஜ்ஜுக்குன்னு தனியா வாங்க, காபத்துல்லா எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். எல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்துட்டு உம்ராவுக்கு வராம போனா அந்த காலத்தில் காபா காலியாத்தான் இருந்திருக்கும், ரொம்ப குறைவா இருந்திருக்கும். பல காரணங்களை வச்சு சொல்றார். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்திலே கூட வந்திருக்கு சகோதரர்களே. சுபை இப்னு மாபதுங்கிறவர் ஹஜ்ரத் உமர்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் ஹஜ்ஜுக்கும் உமராவுக்கும் சேர்ந்து ஒரே பயணத்தில் வந்திருக்கிறேன், இது கூடுமாண்டு. நான் சுருக்கி சொல்கிறேன் விஷயத்தை. ஹஜ்ரத் உமருக்கு சட்டம் தெரியாமல் இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும் வா, உமராவை செய்யாத, அப்படிலாம் சொல்லியிருக்கணும். நான் ஹஜ்ஜும் உமராயும் சேர்த்து நான் எஹ்ராம் கட்டியிருக்கிறேன்னு சொன்னவருக்கு என்ன சொல்கிறாரு? ஹுதீத லி நபியிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லி சுன்னத்தி நபியிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் நபியுடைய சுன்னத்துப்படி நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் வழியை பெற்றிருக்கிறீங்க, அதுவும் சுன்னத்து தான், நபி செஞ்சுருக்கிறாங்க தான். எங்க உமருக்கு சட்டம் தெரியாட்டி இதை சொல்லுவாரா? அவர் கேட்குறாரு, ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஏறாம கட்டியிருக்கேன், நல்லது தான், சுன்னத்து இது, ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்கன்னு உமர் சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ உமருக்கு சட்டம் தெரியலையா? அப்போ உமருக்கு சட்டம் தெரியல, சைஃபுதீன் ரஷாதிக்கும் பிஜேவுக்கும் சட்டம் தெரியுதுன்னா இது எங்கே போய் சொல்கிறது? இதனால தான் சொல்கிறேன் சார்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் இவர் நடந்து கொண்ட முறை தீன படுகுழியில் தள்ளக்கூடிய முறை. நான் தான் சொல்கிறேன்ல, அபூதுரா ராசி சொன்னாங்க, சஹாபாக்களை குறைச்சி வீழ்த்தி யாராவது பேசுகிறாங்கன்னா அவன் உண்மையான மூமினா இருக்க முடியாது. ஃபதாலிக்க ஜிந்திகுன். ஏன்டா அவங்க குரான் ஹதீஸுக்கு நமக்கு சாட்சியாளர் இருக்கக்கூடிய சஹாபாக்களை வீழ்த்திட்டா குரான் ஹதீஸு தன்னை போல வீழ்ந்து போயிடும். இந்த குரானையும் ஹதீஸையும் விலக்கி நமக்கு பெற்றுக் கொடுத்த நன்மக்கள் அவங்க. இதனால தான் நபி அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க, அவங்கள விமர்சிக்காதீங்க. நாடாளக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், விமர்சிச்சோம்னா பெரிய பித்தனாவாகும், அது நீதித்துறையை சாடிரும், என்னென்னமோ ஆகி போயிடும். இங்கே என்னமோ சட்டம் எப்படி இருந்துட்டு போகுது. நபி போட்ட கண்ட்ரோலுக்கு என்ன காரணம்? குரான் பாதிச்சிடக்கூடாது. இப்போ என்ன எல்லாரும் சொல்லிடுவான், பதவி வெறிக்கு அடிச்சுக்கிட்ட இந்த ஆளுக குரானை எப்படிங்க ஒன்றா சேர்த்துருப்பாங்க? தம்மத்துடைய சட்டமே தெரியாத உமர் எப்படிங்க இந்த குரான் விஷயத்தில் ஒழுங்காக இருந்திருப்பாரு? மக்களுக்கு மத்தியில் சந்தேகம் வந்துடாதா? நீங்கள் மக்களுக்கு நல்லதையா செஞ்சிட்டீங்க? சாதாரண மக்களை நல்ல நிலையில் இருந்தவங்களுக்கு மனசில் ஊசலாட்டத்தை போட்டு விட்டீங்கல்ல, குரான் இஜ்மா இல்லைன்னு சொல்லி போட்டீங்க, உமர்களுக்கு சஹாபாக்களுக்கு சட்டம் தெரியலன்னு சொல்லி போட்டீங்க. இப்படியே போனா சகோதரர்களே, அப்புறம் இந்த தீனை யாரு தான் காப்பாற்ற? தீன் இருக்கும் இன்ஷா அல்லாஹ், நம்மளால இயன்ற அளவிற்கு ஒரு இதை விளக்கத்தை கொடுக்கணுங்கிற முறையில் தான் இதை நம்ம உங்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, பெரிய பெரிய சஹாபாக்குடைய விஷயத்தில் இவர் சட்டம் தெரியல. இதே வழியை தான் சொல்றார். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, ஹிப்ருல் உம்மத்துன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, விளக்கமான ஒரு சஹாபி, நபியுடனே இருந்தவங்க. அவருக்கு சொல்றாரு, அவர் ருக்கு செய்யவே தெரியல. தொழுகையில் அவர் இப்படி ரெண்டு கையையும் காட்டி தொடைக்கு இடையில வச்சு ருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு காலத்தில் ருக்குவா இருந்துச்சு, அதை தெரியாமே அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருந்தார். அபூபக்கர் ஏன் சொல்லி தரல? உமர் ஏன் சொல்லி தரல? அவருக்கு உஸ்மான் ஏன் சொல்லி தரல? இப்படிலாம் செய்யக்கூடாது, ருக்கு இப்படி செய்யணும் ஏன் தடுக்கலை யாரும்? அவர் வயசு பூரா அப்படித்தானே ருக்கு செய்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ருக்குடைய செயல் தெரியலன்னு அர்த்தமா? ஹதீஸை எடுத்து பார்த்து நான் சொன்னது மாதிரி அவர் ஈமான் கொண்டிருக்கிற ஃபத்வா பாரியை எடுத்து பார்த்தாலே அதுலேயே அவர் விவரமாக எழுதுறாரு. ஈமான் கொண்டதுன்னா நம்புறேங்கிற அர்த்தம், அதிகமாக நம்புறாரு. நான் நம்ப வேண்டிய கிதாபு, நான் அதை மறுக்கலை. அந்த மாதிரி கிதாபை பார்த்துட்டா அதே கிதாபில் விளக்கமாக எழுதுறாங்களே, சுத்தமாக எழுதுறாங்க. ரெண்டு வகையான ருக்குவுடைய முறை இருந்துச்சு. அந்த ரெண்டு வகையான ருக்குவில் முதலாவது வகை இப்படி ரெண்டு கையையும் மடக்கி தொடக்கி இடையில வச்சு செய்கிற ருக்கு, இன்னொன்று முட்டுக்காலை பிடிச்சி பிடிக்கிற ருக்கு. ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினது என்ன? இந்த ரெண்டுமே நபி வழி, அவங்க ரெண்டுமே நபி வழின்னாங்க. அதுவும் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் குறைவான நாட்கள் செய்திருக்கலாம், நபியுடைய செயல் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ரிவாயத்தை எடுத்து அவர் செயல்பட்டார். அதே சொல்லத்தான் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிபும் சொல்லியிருக்கிறாங்க. நீ விரும்புனா
தொடைக்கு இடையில கை வச்சு ருக்கு செய்யி, நீ விரும்பினா 2 முட்டுக்காலை பிடிச்சி ருக்கு செய்யி, 2மே ஆகும். இதைத்தானங்க இப்னு மசூத் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டா மக்களுக்கு இடையில எந்த கருத்து வேறுபாடு வராதே. அவரை பிடிச்சி மார்க்கமே தெரியல, சட்டம் தெரியல, ஐவேளை தொழுகக்கூடிய தொழுகையில் ருக்கு செய்ய அப்துல்லா இப்னு மசூதுக்கு தெரியல. இதை என்னன்னு எடுக்கிறது நீங்க? இப்படி ஒவ்வொரு சட்டமா அடிச்சாரு. இவர் வெறும் சண்டை விஷயத்தில் மட்டுமல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சில அமர்வுகளாக நம்ம சொல்கிறோமே அவன் சொல்கிறதுக்கு பதிலே சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாமளும் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத போடாமல் அப்படியே அவர் சொல்கிறதுக்கு பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளும் போடணும். அதனால் ஒன்று போட்டுட்டு பதில். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அவர் என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணார்ன்று நான் கவுண்டரே கொடுத்துட்ருக்கேன் கவனமின்மையில். சரி, அது போடுங்க, சவுண்டு கொடுமா, கோப்பில் சவுண்டு கொடு. சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறது அந்த சமஸ்கிருத பாச சொல்லாத்தையும் தெரியும், தமிழ்ல அங்க இலக்கணம். சாமுத்திரிகா லட்சணம் அதுதான். ஒருத்தன் கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்தா அவன் எப்படி என்ன செய்வான்னு தெரியும். எனக்கு கூட சிலது தெரியும். புருவம் அடர்ந்திருந்தா அப்படி எப்படி இருப்பான் அவன் குணம், இந்த காலுடைய அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும், தோலுடைய அமைப்பு இருந்தா, அது ஒரு வகையான கலை. அது இருக்குது. அந்த அடையாளங்களை வச்சு வெளி அடையாளத்தை வச்சு உள்ள புரியுறது. இது இந்த அமைப்பின்படி, இந்த அங்க இலக்கணத்தின்படி, சாமுத்திரிகா லட்சணத்தின்படி பெருத்த தலையும் உறுப்புகளை கவனி சற்று பெருத்த தலையா இருக்கும். ஆனால் அறிவு அதிகம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த சாமுத்திரிகா லட்சணம் மார்க்கத்திலே ஏன் கொண்டு சொல்லப்பட்டது கேள்வி வரலாம். மார்க்க சட்டத்தை சொல்றதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது குர்ஆன் சொன்னதா, ஹதீஸ் சொன்னதா, அது அல்லாஹ்வும் ரசூலும் ஏத்திருக்கிறாங்களா? கேள்வி மேல கேள்வி. நான் சொன்னேன்ல, எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கிற காலம்ல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரிகா லட்சணத்தை ஏத்திருக்கிறாங்க. சரி, அந்த இன்னொன்று 18ல் இன்னொன்று இருக்கலாம், 18ல் இன்னொன்று இருக்கலாம், 18B. எங்க அந்த அர்த்தத்திலேயே எழுதுனாங்க. சரி, அங்கே என்ன அதுவும் எழுதுறாங்க. இந்த தகுதியை நிர்ணயிப்பதற்குண்டான காரணம் என்ன? சொல்லாம இருந்தாலும் உனக்கு மண்டையில ஏறல, விஷயம் புரியல, அதனால சொல்லிட்டேன்னு சொல்லலாம். அது அப்படி சொல்ல அவர் எழுதியிருக்கிறாங்க விவரமா. என்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? ஏனென்றால் எந்த மனிதனுடைய மனைவி அழகியாக இருப்பாளோ அவன் அடுத்த பெண்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மனைவி கொஞ்சம் அவலட்சணமா இருந்தா நமக்கு இப்படி வாச்சிச்சு வேற இதான் பார்க்கலாமே, மேயலாமே, கொஞ்சம் சிந்திப்பான். மனிதனுடைய இயல்ப நாடி முடிச்சு பார்த்து எழுதுறாங்க. அன்புள்ள சோர்ல 2 தனித்தனி விஷயத்தை சொல்ல நான் ஒரு நம்பரை போட்டேன், 2 தனித்தனியாக வைக்கிறேன். முதல் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இமாமுக்கு தகுதி மண்டை பெருசாக இருக்கணும்னு இருக்குது மதுஹபு கிதாபில். சும்மல் அக்பரு ரசன், மண்டை பெருசாக இருக்கணும். நான் கிண்டலாக கூட சூப்பு போடுறதுக்கான்னு கூட கேட்டிருக்கிறேன். அவனுக்குதா மண்டை பெருசாக இருக்கணுங்கிறீங்களே, சூப்பு போடுறதுக்கான்னு கேட்டிருக்கிறேன். அதை கூட சொன்னாலும் சொல்லுவார். சரி, மண்டை பெருசாக இருக்கணுங்கிறீங்க, இமாமுடைய தகுதிக்கு மண்டை பெருசாக இருக்கணும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்குது. மண்டை இப்படி இருந்தால் அவனுக்கு இப்படி இருக்கும், கை இப்படி இருந்தால் அவன் இந்த மாதிரி இருப்பான், கால் இருந்தால் இப்படி இருப்பான், இந்த மாதிரி. இப்போ சாமுத்திரிகா லட்சணம்னு இந்து மதத்தில் அது ஒரு வகை, ஜோசிய மாதிரி ஒரு வகையில் உள்ளது. அது எனக்கும் கொஞ்சம் தெரியும்ங்கிறார். அதில் என்ன வருது? சாமுத்திரிகா லட்சணம் எனக்கும் கொஞ்சம் தெரியுங்கிறாரு. இதெல்லாம் சொன்ன ஆதாரம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க சாமுத்திரிகா லட்சணத்தை. அப்படி அவர் எதை ஆதாரம்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மார்க்கத்தை எந்த அளவுக்கு மண்டை பெருசாக இருக்குன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போ, அல்லது மண்டை பெருசாக இருந்தால் மூளை சைஸ் பெருசாக இருக்கும்னு கூட சொன்னால் கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கிடலாம். சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லி இந்த மாதிரி மூக்கு இருந்தால் இப்படி இருப்பான், அவனுடைய குணநலன்கள் செயல்களையெல்லாம் அது காட்டுமா, அது அறிவிக்குமா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மார்க்கத்தில் உண்டா? அது மதத்தில், இந்து மதத்துக்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட வேறு மதங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோசியம். அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லி என்ன செய்கிறாரு? அதனால் மண்டை பெருசாக இருக்கிறது சாமுத்திரிகா லட்சணத்தில், அதெல்லாம் பல நல்ல விஷயங்களுக்கு உரியது, எனக்கு கொஞ்சம் அது தெரியும்
அப்போ சாமுத்திரிகா லட்சணத்தை சிலது நான் கேட்பேன், அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கெல்லாம் சொல்லணும், எனக்கு தெரியுங்கிறார்ல. அவங்க என்னென்ன சாமுத்திரிகா லட்சணம் எழுதி வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கேட்க போகிறேன், அப்புறம் கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவர் மார்க்கம் சொல்ல தகுதியான ஆளா? சாமுத்திரிகா லட்சணம் இருக்குங்கிறாரு, கை இப்படி இருந்தால் அவன் இப்படி இருக்கான், கால் இப்படி இருந்தால் இப்படி இருப்பாங்கிற மாதிரி அல்ல. ஒரே மாதிரி கை உள்ளவன் பல மாதிரி இருக்க மாட்டானா? ஒரே மாதிரி மூக்கு உள்ளவன் பல மாதிரி இருக்கு, பல மாதிரி தன்மை கொண்டவனாக இருக்க மாட்டானா? அவனுக்கு தனித்தனியாக தான் அல்ல தக்தீர் எழுதுகிறான், தனித்தனியாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்கிறான். இந்த மாதிரி அடையாளங்களை வைத்து இந்த தன்மை அவனுக்கு இருக்கும் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் குரான்லேயும் கிடையாது, ஹதீஸ்லேயும். ஹதீஸுங்கிறார்ல, அவர் அந்த ஹதீஸை காட்டுட்டேன், எந்த ஹதீஸை காட்டுவான்னு எனக்கு தெரியும். அப்போ சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன். அப்போ இது வந்து மக்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இது ஜோசிய மாதிரி வச்சுக்கிட்டு பொண்ணை பார்க்க போகும்போது அதை வந்து சாமுத்திரிகா லட்சணம்னு மறுக்கிறாங்க. அநியாயமாக பெண்கள் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகுது. இந்த மாதிரி இருந்தால் நல்ல எல்லாமே சரியாக இருக்கும். இருந்தாங்கன்னு ஒரு மச்சம் இருக்குதுல்ல, அப்படி இருந்தால் மாமனாரை மதிக்க மாட்டான்னு இருக்குது அப்படிம்பாங்க. உடனே அது பொண்ணு வேணான்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கை மடத்தனமாக உள்ள ஒரு விஷயம் இஸ்லாத்தில் உள்ளது என்று போய் பிரச்சாரம் செய்கிறார, அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை என்ன செய்யணும், ஒரு நிரூபிக்கணும், தகுந்த ஆதாரத்தை நிரூபிக்கணும். இப்படியான ஒன்று இஸ்லாத்தில் உண்டா? உண்டு என்றால் இப்போ வந்து பார்த்து விட்டு சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் உங்களுக்கு உங்கள் 5 பேருக்கு சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு அவங்க 5 பேர் சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் எப்படி ஆளுன்னு சொல்லுங்கள். சாமுத்திரிகா லட்சணத்தை அந்த அந்த இல்மு தெரியுங்கிறீங்களே, அதை காட்டி எல்லாம் பொய், பேசுகிறலாம் பொய். என்ன ஒன்று எடுத்து போட்டு நான் பதில் சொல்லிட்டு வருவேன். சரி, அது ஒரு அடுத்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இல்லை அது 2 வேணாம், ஒருத்தருக்கு 1 இமாமின் தகுதி 2வது இருக்குது சொல்லுவேன். 18 நம்பர் போட்டால் 2 ஒரே விஷயம் நினச்சிட்டுனா. சரி, அடுத்ததாக வந்து அபூஜஹலை விட மோசமானவன் என்று இவர் சொன்னார். முதல்ல தான் சொன்னோம், எனக்கு நீ சொன்னியான்னு தெரியாதுப்பா, சொல்லாதுன்னு தெரியாது, உன் ஆள் சொன்னாங்க சொன்னேன், அதெல்லாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ அபூஜஹலோட மோசமானவன் நான் சொன்னேன்னு சொல்லி வாதம் பண்ணுறாரு. அபூஜஹலோட மோசமான நான் உன்கிட்ட சொன்னேனா, வேறு யார்கிட்டையாவது சொன்னேனா, அவன் வந்து உங்கள்கிட்ட சொன்னானா, ஆளையும் தெரியாதான், யார் சொன்னார் அவங்க யாருமே உங்களுக்கு தெரியாதான். ஆனால் அபூஜஹல் மோசமானவன் நான் சொன்னானா, சொன்னாலே இவருக்கு தெரியவும் செய்யாதான், பார்க்கவும் செய்யலையா, தொடர்பு கூட இல்லையா. ஆனால் என்ன செஞ்சிருக்காரான், அபூஜஹலோட மோசமானவன் நான் சொன்னேன்னு ஒரு சொல்லிட்டாரான். பத்திலா அபூஜஹல் மோசமான இப்படிப்பட்ட ஆளுக்க நீங்கள் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு உங்களுடைய பார்வை? இது ஒரு மனநோய் தானே சொல்லுவாங்க. இது மாதிரியான விஷயத்தை சிரிக்கிறதுக்கு சொல்லலை, இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு மனிதனை பற்றி உள்ளதையெல்லாம் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய தன்மை இருந்தால் என்னன்னு ஒரு சைக்காரிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், இது ஒரு வகையான அதுக்கு பேரும் சொல்லுவார். அப்போ அந்த பேர் வேண்டாம் கேட்டு சொல்கிறான்னு சொல்லி போடுறேன். இங்கே மனோதன் ஒருத்தர் பின்னாடி இருக்கார், கலீல் ரசூல். அப்போ அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இது என்ன தன்மைங்கிறேன். என்னை பற்றி எவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க, ஆனால் யாரை பற்றி நான் பேச மாட்டேன், அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு பேசலாம், பாவம் பெரிய குற்றம் ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க. அது ஜெயின் லாபிஜனுக்கு மட்டும் பொருந்தாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை போயிட்டுருக்கு. இது அபூஜஹல் மேட்ரு இப்போ எதுக்கு வருது, இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்குரிய தலியில் சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா? இதெல்லாம் ஹதீஸில் பொய் சொன்னீங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கலாமே. ஒரு வாதமும் அதில் இல்லை, அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 30,000 பேர் விஷயத்தை சொல்லும் பொழுது, ஆனால் இன்னொரு அறிவிப்பை இப்னு ஹஜர் சொன்னார்னு காட்டிட்டு அதுதான் இருக்கிறதுலேயே மிக நல்லது, நல்ல சிறந்தது, அதை சொல்ல வேண்டியதானே. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க, இந்த வரலாறில் உள்ள எதுவுமே நல்ல சிறந்தது கிடையாது. அவரே வந்து மராசியில் தான் சொல்கிறார், முருசல்ல உள்ளது நல்லதுங்கிறாரு. முருசல்ல சம்பவம் நடக்கும்போது இவர் இல்லாத ஆள். ஹசன் பசரியாக இருந்தாலும் இப்னு சீரனாக இருந்தாலும் சம்பவம் நடக்கிற இடத்துல இல்லாதவர் சொல்கிறாரு. யார் இவர் சொன்னாருங்கிறது இல்லை, முருசல்ங்கிற வகையில் அது சரி, அவர் வரைக்கும் சரி. அவருக்கு எப்படி தெரிஞ்சு சோர்ஸு? முருசல் தான். முருசல்ல உள்ளதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு முருசல்ங்கிறாரு, இதுவும் முருசல் அதுவும் முருசல். இவர் கொஞ்சம் நல்ல ஆளுங்கிற வகையில் சொல்கிறோமே தவிர எதுவுமே ஆத்தன்டிக் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பெரிய வரலாறுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் பூரா பல கருத்து வந்துக்கிட்டே இருக்கும். அடித்து ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்கிற மாதிரி அடிச்சுலாம் சொல்ல முடியாது. எந்த விஷயமாக இருந்தாலும் மாறி மாறி பலவிதமாக இருக்கும். எனக்கு ஒரு அறிவிப்பு கண்ணில் பட்டுச்சு, அதை எடுத்து நான் சொல்கிறேன். அதுவும் நம்பரை குறிப்பிடுறதுக்காக நான் சொல்லலைன்னு உங்கள் ஆதாரத்தை போட்டும் காட்டிவிட்டேன். மறுபடியும் அதை ஒரு பயங்கரமான ஆதாரமாக எடுத்து காட்டுறீங்க, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன, மின்னா அமீரும் மின்கும் அமீர், நாட்டை பிரிச்சுக்கிடுவோம். 2 அமீர்னா வேறு என்ன அர்த்தம்? 2 அமீர், ஒரு நாட்டுக்கே 2 அமீர், அதானங்க அர்த்தம். சண்டை நினச்சிலாம் சொன்னானா இல்லையா? வந்தாங்க, குடியேறினாங்க, நாங்கள் தான் உதவி செஞ்சோம், ராத்திரியாக வந்தீங்க என்ற அளவுக்கு பேசினா என்ன அர்த்தம்? அது ஏதோ நோக்கத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும் என்பதற்காக வேண்டி பிரச்சனை வந்ததா இல்லையா? வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமாக அதை கையாண்டு, லாபகமாக கையாண்டு
புரிய வைக்க வேண்டிய விஷயத்தில் புரிஞ்ச உடனே அந்த சண்டை தீர்ந்துருச்சு, சண்டை நீடிச்சு ரெண்டாக பிரிஞ்சிடலங்கிறது பின்னாடி வருது. அவங்க அடித்து கொள்ளவில்லை, இதுக்காக ரத்தம் சிந்தவில்லை, அந்த அளவுக்கு போனார்கள், அது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள்ங்கிறத சொல்லிடுறோம். இதுதான் மேட்ரு. இதில் என்ன நான் அவதூறு சொல்லிட்டேன், இருக்கிற அடிப்படை இருக்கிறது. அவதூறு சொல்லி இது இந்த மாதிரி இருக்கிறத நான் எடுத்து விலைக்கு சொன்னால் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லையா? இல்லாத அவதூறு சொன்னால் தகுதி இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்கிறத சொல்கிறேன், அதிசயம் எடுத்து காட்டி சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் மார்க்கம் செய்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக முந்தி சொன்னாலும் பாக்கி இருக்கிறனால இப்போ உள்ளது பிந்தி தான் வரும். இப்போ சொன்னது யார் சொன்னது, இந்த ருக்கு செய்கிறது, அது அந்த தமத்துவம் அதெல்லாம் ரெண்டாவது வரும். அதுக்கு முந்தி சொன்னது பாக்கியாக கிடக்குது. ஒன்று கூட விடாமல் பதில் சொல்லிட்டு வர்றேன், அவளையும் குறித்து வச்சு. என்ன இது, ரசூலுல்லா மௌத்தா போன உடனே இஸ்லாத்தோட போயிட்டாங்க நிறைய பேர், ஜக்காத்துக்காகவே கொடுக்காமல் போயிட்டாங்க. அப்புறம் சஹாபாக்கள் வந்து பணம் வந்த உடனே அப்படி போய்விட்டார்கள்ன்றார். போன ஆட்களை போனாங்கன்னு தானே சொல்ல முடியும், போன ஆளுக்கு எப்படி சஹாபாக்கள் இருக்க முடியும்? இதை நான் அவதூறாக சொல்கிறேன். லம்மா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது புகாரில் 1399 நிறைய ஹதீஸ்ல இருக்குது. ஒரு நம்பர் சும்மா உதாரணத்துக்காக வேண்டி 1399 அதில் இருக்கிறது. லம்மா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது கஃபர மன் கஃபர மினல் அரப், அரபுல காஃபிரா போனவர்கள்லாம் காஃபிர் ஆகிவிட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காஃபிரானவர்கள் காஃபிட்டாருன்னா முஸ்லீமாக தானே இருந்தாங்க, முஸ்லீம் தானே காஃபிர் ஆனாங்க, காஃபிர் ஆனாங்கன்னு இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னா, அபூ பக்கர் என்ன செய்கிறாங்கன்னா சண்டைக்கு போவேங்கிறாங்க. உமர் கேட்குறாங்க, கைஃப துகாலித்துன் நாஸ், நீங்கள் எப்படி மக்களோட போர் செய்வீங்க? ஓ கதுகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்து அன் உகாத்திலன் நாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா சொல்கிற வரைக்கும் நான் போர் செய்வேன். ஓ மதா காலஹா அசமமின்னி மாலஹு ஓ நஃப்ஸஹு இல்லா பி ஹக்கிஹி, அதை சொல்லிட்டார்னு சொன்னால் அவர் உயிரையும் மாலை நஃப்ஸையும் பொருளையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டார். வஹிசாபு அலல்லான்னு சொன்னாங்களே, எப்படி நீங்கள் யுத்தம் செய்யலாம்? ஜக்காத்துக்கும் தொழுகையும் பிரித்து பார்ப்பார்களேயானால், கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்களேயானால் நான் போர் செய்வேன். லவ் காத்திலனஹும் வலவ் வஹதி, நான் தனியாக இருந்தாலும் போர் சொல்வேன்னு சொன்னாங்க. இது நடந்ததா இல்லையா? போர் செய்யணும் போகணும் அந்த அளவுக்கு தூண்டப்பட்டார்களா இல்லையா? ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்களா இல்லையா? இந்த ஜக்காத்தை காரணமாக வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போனாங்களா இல்லையா? இதோட கடைசியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோதர்களே, அநேகமாக இதுக்கு அடுத்து ஒரு அமர்வு தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நேற்று அவங்க பேசும்போது சொன்னாங்க, இமாம் அஹ்மது இமாம் ஷாஃபி எல்லாம் இஜ்மா மறுத்துக்கிறாங்க, அவங்கள என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டாங்க. நமக்கு சட்டத்தை எடுத்து பார்த்து சொல்கிறேன், அதை பார்த்த பிறகு தான் தெரியும்னு நினச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் காலையிலே எடுத்து வச்சுட்டோம். இதை பற்றி மேலே கொண்டு கேட்குறாராங்கிறக்காண்டி எதிர்பார்த்தோம், கேட்கல. அன்றைக்கி கடைசியில் வாய்ப்பாடு பாடும்போது பாடலாம், அதனால் அதுக்கு முன்னால் இதை நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த 2 கிளிப்ஸ் இருக்குது, அவங்க இதைத்தான் பார்த்துருக்கனால இது பார்க்கட்டும். இந்த 2லையும் என்ன இருக்குதுன்னா, 2 இமாம்களும் எல்லா இஜ்மாவையும் மறுக்கலை, ஒரு குறிப்பிட்ட இஜ்மாவை மறுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இஜ்மா இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. இஜ்மா சுக்கூத்தின்னு சிலர் சொல்ல, சிலர் சும்மா இருக்கிற மாதிரி நிலை இருந்துச்சுன்னா அது வேண்டாம் இல்லாமல் இருக்கலான்னு ஒரு குறிப்பிட்டதை மறுத்த உடனே ஒட்டு மொத்தமாக இஜ்மாவே மறுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த அதுக்குள்ளே பதிலை கொடுக்குறேன். என்ன தம்பி அங்கே கொடுங்க, படித்து பார்த்துக்குங்க. அடுத்து அபூஜஹலை விட மோசமானவன் நான் சொன்னேன், யார் சொன்னாலும் இவர் கேட்டுக்கிறாருங்கிறாரு. நான் என்ன செய்வேன்? எழுதியிருக்கிறது தானே பார்க்கணும். அவர் எழுதியிருக்கிறாரு, உஸ்மான், அப்துல் காதிர், யாசீன், மூசா ஆகியோர் முன்னிலையில் சாட்சியாக 4 பேர் சாட்சி வச்சு அந்த ஆள் எழுதியிருக்கிறாரு. ஜவாஹிருல்லா, நான் அபூஜஹலை விட மோசமானவன் என்று எந்த முஸ்லீமும் சொல்ல துணியாத சொல்லால் தன்னைத்தானே விமர்சித்து கொண்டவர் பிஜே. ஜவாஹிருல்லா தான் சொல்லியிருக்கிறாரு. 4 பேரை சாட்சியாகவும் காட்டுறாரு. எனக்கென்ன வந்துக்கிறது, போய் 4 பேரை நான் அங்கே போய் எந்த மூசாவையும் ஈசாவையும் பார்க்கட்டும். அதனால் அந்த நான் சாட்சி இருந்ததை தான் எடுத்து வச்சு சொன்னேன். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே, அந்த நேரத்தில் மக்கா மதீனாவுடைய ஆட்சி உங்கள் கையில் இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சஹாபாக்க காலத்தில் இருந்திருந்தீங்கன்னா வெட்டியே கூச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அபூஜஹலை சொல்கிறதா இருந்தா, அபூஜஹலை விட மோசமானவன்னு சொல்லக்கூடிய கருத்து எவ்வளோ மோசம். எவ்வளவு தான் மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் தன்னை தனக்குள்ளே வச்சுருக்கணுங்க.
அந்த இது இல்லையே. அப்போ சஹாபாக்கள் வீரர்கள், அவங்க தனக்குள்ள அஷித்தாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும், குர்ஆனும் ஹதீஸிலும் போற்றி போடுற அந்த சஹாபாக்களை கர்ண கடூரிகளாக எடுத்து காட்டுறீங்க, வைசூரிகளாக எடுத்து காட்டுறீங்க, எதிரிகளாக எடுத்து காட்டுறீங்க. 2 பேரும் நாட்டை பிரிச்சுக்கிறலான்னு நின்றாங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றாங்கங்கிறீங்க. உமர் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க. இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிற ஆளுக ஒருத்தர் சொன்ன உடனே கட்டுப்படுவாங்களா? முன்னால் டிஸ்கஸ் நடந்துச்சு, ஆலோசனைகள் நடந்துச்சு, பல பேர் பல கருத்தை சொன்னாங்க. அது அவங்களுக்கு பதவி ஆசை, கிறுக்குங்கக்கூடிய அர்த்தம் அல்ல சகோதரர்களே. சஹாபாக்களை பற்றி நல்ல எண்ணம் இல்லை அண்ணனுக்கு, அதான் நான் குறிப்பாக சொல்ல வர்றேன். நல்ல எண்ணம் இருந்திருந்தால் அவர் இந்த மாதிரியான விவாதங்கள், இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்தே இருக்க மாட்டார். திருந்தணும். அதுக்கு நீங்கள் பலவாறான விஷயங்களை சொல்லிக்கிட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, நான் குறிப்பாக சொல்கிறேனே, சஹாபாக்களுக்கு குர்ஆன் கூட ஒழுங்காக விளங்காதுங்கிறாரு. கேளுங்க, உங்களுக்கு அப்படி விளங்கக்கொள்ள முடியும். அந்த சில விஷயங்கள் உதாரணமாக என்ன, அதாவது வானத்தை வந்து கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்கிறான் குர்ஆன்ல. வானம் எங்களுக்குள்ள கூரையாக இருக்குது, விளங்குமா? சஹாபாக்களுக்கு விளங்கியிருக்குமா? வானம் எங்கே கூரையாக இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும், வெயிலேருந்து காப்பாற்றணும், எல்லாம் மேலே உழுந்துக்கிட்டு இருக்கிறேன் கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேலே மழை கொட்டுது, வெயில் படுது, ஆனால் வானத்தை என்ன செய்யறான்ல கூரைங்கிறான். விளங்குமா? ஏதாவது அந்த மக்களுக்கு விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது, ஓ வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையாக தான் இருக்குது. விளங்குற மாதிரி விளங்குச்சா? வானம் கூரையாக இருக்குதுன்னு சஹாபாக்களுக்கு விளங்கியிருக்காங்க. எப்படி கூரையாக இருக்குது? மழையும் பெய்யுதே, வெயிலும் அடிக்குதே. கூரையாக இருந்தாவெல்லாம் இருந்திருக்காதே, மழை பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது. அடிக்குதுன்னா அது எப்படி கூரையாக இருக்கும்? சஹாபாக்க புரியாமல் திகைச்சாங்களாம். இன்றைக்கி அறிவியல் உலகத்தில் திகைச்சிட்டு இவர் ஏதாவது பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா இன்றைக்கி அறிவியல் மூலமாக தெரியுது வானம் கூரையாக இருக்குன்னா கூரையாக இருக்குது. இதான் விளக்கம். அறிவியல் எப்படியா சொல்லியிருக்கிறான்? ஆனால் அது விளக்கியாவது சொல்லணும்ல. கூரையாக இருக்குன்னா எங்களுக்காவது கொஞ்சமாவது விளங்கும். சஹாபாக்களுக்கு கூரையாக இருக்குன்னா என்னன்னு விளங்கலை. இன்றைக்கி அறிவியல் உலகத்தில் சொல்லிட்டான் வானம் கூரையாக இருக்குது அப்படின்னா கூரையாக இருக்குது. அருமை சோதர்களே, 2வது கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னா என்ன விளங்கியிருக்கோம் உங்களுக்கு? கடலே பார்க்காத ஆளுக்கு, கடலில் போகாத ஏதாவது விளங்கியிருக்குமா? நமக்கு விளங்குது. இப்போ நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளோ விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி கடலே பார்க்காத ஆளுகளாம் சஹாபாக்க. கடலில் போய் சண்டை போட்டு அம்பருங்கிற மீனை பிடிச்சி 18 நாள் சாப்பிட்டு எத்தனை சம்பவங்கள் இருக்குது. என்னன்னு தைரியமாக சொல்கிறாருன்னு தெரியலைங்க. கடலே பார்க்காத ஆளுகள்னு சஹாபாக்களை சொன்னால் எப்படி ஞானம் ஒரு சஹாபாக்களை பற்றி நினச்சி வச்சுருக்கிறாருன்னு புரியுங்க. 100கணக்கான கிளிப்ஸ் வச்சுருக்கிறேன் அவர் பேசின பேச்சில். அவர் ஏன் கிளிப்ஸ் இருக்காது, அவரே சொல்லிட்டார். 5 கிளிப்ஸ் தான் இருக்கும், 5 CD தான் அவர் கிடச்சிருக்கு, அவ்வளோதான் இருக்கும். அதே அதிகமாக கிடச்சிருக்குது. என்னைய போய் அவன் சீட்டு குடிக்க போகிறான், அது வேற விஷயம். அதனால் அவர் பேச்சு தான் நடந்திருக்கு. அவர் பேச்சு பூரா இப்படி இருக்குது. அதை சொல்ல வர்றேன் நான். இந்த மாதிரி விஷயங்களை போய் எடுத்து சொல்லி நம்பர் 1 தீர்ப்பு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளதை காண்டம் யூஸ் பண்ணலாமா? என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு சாபிட்ட போய் அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா? காண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு வழங்குதா இல்லையா? அபூ ஹுரைராக்கு காண்டம் யூஸ் பண்ணலாம்னு தெரியுமா? காண்டம் தெரியுமா? காண்டம் தெரியுமா அவருக்கு? போய் அது காண்டம் யாருக்கு தேவையோ அவங்க வச்சுருப்பாங்க. அது எதுக்கு ஏங்க? அபூ ஹுரைராக்கு ட்ரெயின் தெரியுமா, ஃப்ளைட் தெரியுமா, காரு தெரியுமா, பஸ்ஸு தெரியுமா, எதையாவது இன்னொன்று சொல்லி தொலைகிறது? காண்டமா சொல்கிறது? காண்டமும் நிரோத்து சஹாபிக்கு தெரியுமா? அப்போ சஹாபியை எந்த நிலையில் வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அண்ணன் தெரியாது, கூரண்டாலும் தெரியாது, கடலும் தெரியாது, அவங்க காண்டம் தெரியாது, எல்லாமே தெரிஞ்ச நாம இந்த நிலையில் இருந்தா இப்போ இவர் சஹாபாக்களுக்கு எப்படி உள்ள கருத்துக்களை சொல்லுவார்? அப்போ சஹாபாக்களை பற்றி எந்த நிலையில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் யோசிங்க. அருமை சோதர்களே, இது இஸ்லாம் காட்டக்கூடிய மார்க்க மதம் அப்படி காட்டப்படலை நமக்கு. அல்லாஹும் ரசூலும் இதை சொல்லித்தரலை. தீனுடைய வழிக்கு அத்தாட்சிகளாக ஆணிவேர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க சஹாபாக்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. முக்காலம் சிறந்த காலம், முக்காலம் சிறந்த காலம். அவங்க கொஞ்சம் கூடுதலாக சிறந்திருப்பாங்க, என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாண்டே விளக்கிக்கிட்டு இருக்காரு. அவங்க 3 காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிறந்த காலம். அதுக்கு அடுத்து வர்றவன்லாம் திமிரு பிடிச்சி பேசுவான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சும்ம ஏத்தி கௌமுன் யுஹிப்பூன சிமன யதசம்மனூன வயஷஹதுன கப்ல அன் யுஸ்தஷஹது வயஹலிஃபூன கப்ல அன் யுஸ்தஹலஃபு. பின்னால் வருவான், திமிரேறி வருவான்,
திமிரான பேச்சுக்கள் பேசுவான், கேட்கறதுக்கு முன்னாலே சத்தியம் செய்வான், சொல்றதுக்கு முன்னாலே சாட்சி சொல்லுவான். இப்படி தீயவர்கள் இந்த முக்காலத்திற்கு பிறகு வர ஆரம்பிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹதீஸ் சொன்னாங்க. எல்லா சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் இருந்தோம், அதில் சில பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, சிலர் மறந்திருக்கலாம். நபி இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குழப்பவாதிகளுடைய பெயரையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரையும் சொன்னாங்க, அடையாளத்தோடு சொன்னாங்க. காயிது ஃபித்னத்தின். இப்போ நான் நிலையில் நினைக்கிறேன், இந்த குழப்பவாதிகள் யாரெல்லாம் குழப்புறோமோ இந்த பேரும் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இந்த குழப்பி மக்களை போட்டு இந்த பாடுபடுத்தாம ஒரு மரியாதையான மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. நான் காலையிலையும் சொன்னேன், உங்கள் மூலமாக நிறைய கிடைக்க முடியும், ஆனால் கெடுத்துட்டீங்க. இன்னமும் இருக்குது நமக்கு வாழ்க்கையில். அல்லாஹ்வுடைய கிருபையில் அவர் சொல்கிறாரு, நான் இன்ஷா அல்லாஹ் அந்த தலை பெருசு உறுப்பு சிறுசை நாளைக்கு சொல்கிறேன், ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எனக்கு கூட அந்த சாமுத்திரிக்கா லட்சணமாக தெரியுமான்னு கேட்குறாரு. கொஞ்சம் தெரியும் தான், தெரியுன்னு சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை பார்த்துட்டு வெளியே வந்தவனே சொன்னேன் நேற்று ஒப்பந்தத்தில், நான் கேளுங்க, என்னுடைய சகோதரர்கள் கூட இருந்தவங்கள்ட்ட என்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்குன்னு சொன்னேன். எங்கே மரக்காப்பட்டினத்தில் என்னுடைய சகோதரர்கள்ட்ட சொன்னேன், என்னமோ இவருக்கு பிஜேக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. அடுத்த மாதம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. நான் பெரிய இல்முல் கைபு வச்சுருக்கிறேன்னு சொல்லலை, ஒரு அடையாளம். முகத்தை பார்த்தாலும் மோரக்கட்டையை பார்த்தாலும் தெரியலையான்னு சொல்கிறானா இல்லையா? அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அறிகுறி தானே தவிர ஜோசியம் அல்ல அது. அதுக்கு அர்த்தம் ஜோசியம்னு அர்த்தம் வச்சுக்கிறதா? அது ஒரு நோயுடைய அடையாளம் தெரிகிறது மாதிரி ஒரு உறுப்புடைய அடையாளத்தை வச்சு அவனுடைய குணங்களை கொஞ்சம் எடுத்து சொல்கிறதுக்கு பேர் அந்த ஒரு இல்முல் கியாஃபத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த ஞானம் இருக்குது. அதுக்கு உண்டான முழு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொல்கிறேன் நான். அதனால் அந்த சப்ஜெக்டை நான் தொடாமல் போயிட்டேன். அருமை சோதரர்களே, நாங்கள் பல்வேறு விதமான ஆதாரங்களை எடுத்து வச்சுருக்கிறோம். பல்வேறு விதமான அவர்கள் செய்திருக்கக்கூடிய குழப்பங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். சத்திய சஹாபாக்களை பற்றி எந்த மாதிரியெல்லாம் நிலை கொண்டிருக்கிறாங்க கூடியதை கிளிப்ஸுகள் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். நீங்கள் விளங்கிக்கங்க, பார்வையாளராக தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் நீங்கள் தான் நடுவர்களாகவும் இருக்கிறீங்க. அல்லாஹும் ரசூலும் ஆகிரத்தும் இருக்குது. அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் நாங்கள் கூட பேசும்போது கூட நடுவர்களாக யாரையும் வைக்க முடியாது, நடுவர்கள் எப்படின்னு தீர்மானிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அதை விட்டுட்டோம். பார்வையாளர்கள் நடுவர்களாக வச்சுக்கிறோண்டு நானும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பேச்சுக்களில் தவறுகள் இருக்கலாம்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த தவறுகள் இருந்து சுட்டி காட்டப்படும் பொழுது நிச்சயமாக நான் திருத்திக்கிறேன், திருந்தவும் செய்வேன். இப்போ ஹதீஸ்களை பற்றி நான் என்னமோ சொன்னதாக சொல்கிறாரு, நான் திரும்பவும் பார்ப்பேன், அந்த கிளிப்ஸ் பார்க்குறேன். பார்த்ததுக்கு பிறகு இருந்துச்சுன்னா அதனுடைய நிலையை நான் சொல்கிறேன். அதனால் நானாக மனமறிந்து பொய் சொல்லலை, திட்டமிட்டு பொய் சொல்லலை. ஆனால் இவங்க எழுதுனது, இவங்க பேசினது, இவங்க நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தா திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடிய ஒரு பொய்யர் பித்தலாட்டக்காரங்கிறத நான் இங்கே ஊர்ஜிதமாக சொல்ல பதிய விரும்புகிறேன். அதனால் மக்களாகிய நீங்கள் தான் இதற்குண்டான வழிமுறைகளை தேர்ந்துக்கிடணும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் தஆலா பல மசாலாக்கள் இன்னும் இருக்குது, எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. முழுமையான ஆதாரங்களோடு அதை எடுத்து வச்சு இன்னமும் மேற்கொண்டு அவருடைய நிலையை நான் சொல்லவே, என்னுடைய நிலையும் அவரும் சொல்லுவார். உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதுக்கு வரைக்கும் நம்ம உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்த அந்த ஆதாரங்கள், கேள்விகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லும் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் தாருங்கள் என்றோம். கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், இங்கே அதல்ல அலைஹி வஸல்லம்க்கு வேணும். குர்ஆனில் இஜ்மா இல்லை. இப்னு மசூத் அவர்கள் இஜ்மாவை மறுத்து வந்ததாக பிஜே கூறினார். நீங்களே இப்னு மசூத் இஜ்மாவை ஒப்புக்கொண்டார் என்று எழுதிவிட்டு பின்பு மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டோம், பதில் வரல. 3, ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு மனதோடு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு இஜ்மாவை முன்பு ஏற்றுக்கொண்டு பின்பு மறுப்பது ஏன் என்று கேட்டோம், பதில் வரல. நபி காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் முத்வா அக்காலங்களில் இஜ்மாவாக இருந்ததா என்று ஹதீஸை எடுத்து வைத்து கேள்வி கேட்டோம், பதில் இல்லை. 5, தாவூத் இப்னு ஹுசைனின் அறிவிப்பு மிகவும் பலவீனமானது என்று உலகமே அறிந்தறி வைத்திருக்கும் நிலையில் அதை ஏன் சபைக்கு கொண்டு வந்தீர்கள் என்பதற்கு கடைசி வரை பதில் இல்லை, வாபஸும் வாங்கவில்லை. நம்பர் 6, பத்தா ஹதீஸில் முத்தலாக் நியத் இருந்தால் 3ஆக ஏற்கப்பட்டிருக்கும் என்ற நீண்ட நபிமொழிக்கு பதில் கடைசி வரை தரவில்லை. 7, ஹப்ஸ் இப்னு அம்ர் தமது மனைவி ஃபாத்திமாவை ஒரே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினத்தில் இது என்னுடைய கடைசி அமர்வு.
அதில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 கேள்வி கேட்டாங்களாம், பதில் சொல்லலை. இப்போ நேற்று உள்ளதுக்கு நேற்று 46 கேள்வி கேட்டிருக்கிறேன், பதில் சொல்லன்னு பட்டியல் வாசிச்சிருக்கிறேன். 46 கேள்விக்கு பதில் சொல்லாமல் இஜ்மா கிடையான்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 5 வந்து 2க்கு சொல்லியிருக்கிறேன், 3 வந்து டைம் இல்லாமல் தான் இல்லை, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது பெரிய பாதிக்காது. சொல்கிறேன் 5ன்னு சொன்னார், 2க்கு பதில் சொல்லியிருக்கிறேன், தூங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். 3க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் கட்டுப்படாதனால நான் அதை கண்டுக்கல. சொல்லிட்டீங்கல்ல, அதாச்சும் நாளைக்கு உள்ளே சொல்லிடுவோம், அதையும் சொல்லிடுவோம், பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் 46க்கு நீங்கள் பதில் சொல்லணும், இன்றைக்கி உள்ள சொல்லலைண்ணா. நேற்று உள்ள 46ஐயும் வருஷப்படுத்தி அம்புடுங்கையும் பதில் சொல்லணும். நம்பர் போட்டு கடைசி 2 அமர்வில் கேட்டுருக்கிறேன், அதை ஏன் வச்சுக்கிறேன். திரும்பவும் அபுஜெயிலை விட நீங்கள் மோசமான ஆள்னு ஒருத்தர் சொல்லுவதாக இருந்தால் எப்படிப்பட்டவங்க, நான் சொன்னேன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்வதாக இருந்தால் எப்படிப்பட்டவன் கேட்குறாருன்னா இவர் எப்படிப்பட்டவன் அப்படி நான் கேட்பேன். பாருங்கள், அவர் கேட்குறாரு பாருங்கள். அல்லாஹ் உங்க விஷயத்துல வெறுக்கிறான். என்னத்தை வெறுக்கிறான்? கீழ வக்கால், வதந்திகளை பரப்புறது. இப்படி சொன்னாப்பா கிளப்பி விடுறது, எதையாவது அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? காலும் இருக்காது தலையும் இருக்காது, பரப்பி விட்டு ஒரு பெரிய வதந்தியை உண்டாக்கி ஜனங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்றது. கீழ வக்கால், எதையும் பலமாக சிந்திக்காம பேச்சுக்கள் எடுத்து பரப்பி விட்டுறது. இது அல்லாஹ் வெறுக்கிறான். நான் போய் சொல்லுங்க, கேள்விப்பட்டேன், செவி வழி செய்தி சொல்லி பரவி விட்டுறது. அதனால வரக்கூடிய விளைவுகள் அவங்க யோசிக்கிறது இல்லை. இது செய்வதுன்ற சாதிக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. சரியா? அபுஜெஹலுக்கு பதில் அதான். அபுஜெஹல்னா அபுஜெஹல்ங்கிற விமர்சனத்துக்கு. சரி, அவர் அபுஜெஹல் சொன்ன நினச்சிடாதீங்க. சரி, அடுத்ததாக என்னன்னு கேட்டால் சொன்ன விஷயங்களுக்கு வருவோம். இன்னொரு கிளிப் அந்த அழகான மனைவி மண்டபம் அழகான மனைவி போட்டாச்சுல. இன்னும் அடுத்த கிளிப் அடுத்ததுக்கு அந்த அதுலேருந்து உள்ளதுக்கு கேள்வியாக வச்சிடுறேன். எனக்கு கேள்வி லிஸ்ட்டை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. இமாமா இருக்கிறவருக்கு வந்து பொண்டாட்டி அழகாக இருக்கணும். ஏன்ப்பா பொண்டாட்டி அழகாக இருக்கணுங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னார், கேட்டீங்க. இது பொண்டாட்டி அழகாக இருந்தால் தான் வேறு ஆளுக்கு மேலே ஆசைப்பட மாட்டான், இல்லாட்டி அஜரத்துமாருக்கு வந்து வேறு மாதிரி போயிடுவாங்க அப்படின்ற. அதான் இமாம் கூட தகுதி தானே பேசப்படுது. இமாம்களை எவ்வளோ கேவலப்படுத்தமாக எழுதி வச்சுக்காங்கன்னு பாருங்கள். அப்போ வந்து பொண்டாட்டி அழகாக இல்லைன்னு வைங்க, நடக்கிறது வேறு தான் அப்படின்னு சொன்னால் இது இமாம்களை பெருமைப்படுத்துறதா? அதோட விட்டாலாச்சும் கொஞ்சம் பெருமையாக மிஞ்சமாக இருக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா இன்னும் சிரமப்படுத்துகிறாங்கிறாரு. பொண்டாட்டி அழகாக இருந்தால் தாங்க வேறு மாதிரி போக மாட்டான், இல்லாட்டி நாங்கள் அப்படி தாங்க போவோம், அதுக்கு தாங்க சொல்லியிருக்கிறாருன்ற அளவுக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயமா? எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். பொண்டாட்டி அழகாக இருக்கிறது உளறிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. பொண்டாட்டி அழகாக இருக்கிறதுக்கும் இமாமத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல வேண்டியது தானே. அதை கூட நியாயப்படுத்திடுவீங்களா? அப்போ அதையும் நீங்கள் இப்படி நியாயப்படுத்தி இழுத்து வைக்கிறதுக்காக தான் அதையும் கேட்டுக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது அவங்க ஃபர்லுண்டா ஃபர்லா, அவங்க சுன்னத்துண்டா சுன்னத்தா, ஆமாங்கிறாரு. அவங்க ஃபர்லுன்னு சொன்னால் ஃபர்லு தானா, அவங்க சுன்னத்துன்னு சொன்னால் சுன்னத்தானா. நேற்று வரைக்கும் சொல்கிறாரு அவங்களுக்கு இல்லைன்றாரு, அவங்க ஏதாவது ஆதாரத்தை காட்டி சொன்னா தான் உண்டுங்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு? சஹாபாக்கள் ஃபர்லுன்னா ஃபர்லு தான், சுன்னத்துனா சுன்னத்தான். அப்போ ஃபர்லு சுன்னத்தை வந்து முடிவு செய்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்கிற அளவில் நேற்று உள்ளதுக்கு அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அதுக்கு மாற்றமாக பேசிட்டு இப்போ சஹாபாக்களை புகழ்றோங்கிற பேரில் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. அந்த கோபம் அதுக்கு தான். இன்னைக்கு வரைக்கும் இப்படி பேசுகிறீங்க பாருங்கள், அதுக்கு தான் அந்த கோபமாக பேசுகிறது. அதை வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன? இப்படி எல்லாம் சஹாபாக்களை விமர்சித்தால் அவங்கள யாரும் நம்புவாங்களா? ஆனால் விமர்சிக்கிற நாங்கள் தானேப்பா சொல்கிறோம், ஹதீஸ் அறிவிக்கும் போது சஹாபாக்களை எடை போடாதேங்கிறமே. நாணயத்தை குறை சொல்ல மாட்டோம், ரசூல்லா மேலே போய் சொல்ல மாட்டார்கள் ஒரு சஹாபியும். இவ்வளவு நடந்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் நீங்கள் எப்படி சஹாபாக்களுக்கு வந்து சஹீஹ் லைஃப் உண்டு பிரிக்க மாட்டீர்களோ, எந்த குரூப்பும் பிரிக்காதோ ஷியாக்களை தவிர நாங்களும் பிரிக்க மாட்டோம். சஹாபியை காரணம் காட்டி ஒரு ஹதீஸ் லைஃபுமா? அப்போ சஹாபாக்களோட நாணயத்தை நாங்கள் உரசிய பார்க்கலையே. நாணயத்தை நம்பாட்டி தான் குர்ஆன் ஹதீஸில் சந்தேகம் வரும். நாணயத்தில் பர்ஃபெக்ட், பொய் சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் என்று குர்ஆன் அல்லாத சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு சஹாபி சொல்ல மாட்டார் நாணயத்தை. அப்போ நாணயத்தை சந்தேகிக்கலன்னு நாங்கள் கொள்கையில் இருக்கும் பொழுது சந்தேகத்தை உண்டாக்குறார்கள். இதை நாங்கள் தான் மக்கள்கிட்ட சொல்கிறோம், கண்டிப்பாக உண்டாக்க மாட்டோம். இப்போவும் சொல்கிறோம், ஹதீஸுகளில் சஹாபிக்கு அப்புறம் உள்ள அறிவிப்பாளர் தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் நாங்களும். நீங்கள் எப்படி அந்த அளவுகோல நாணயத்தை சந்தேகிக்கலையோ, இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நாங்களும் தான் நாணயத்தை சந்தேகிக்கலை. அதனால் இது ஒரு வாதங்கள், இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேட்ரு தானே தவிர
இதில் வந்து அடிப்படை கிடையாது. அடுத்து என்ன, இந்த ஹஜ்ஜி உம்ரா விஷயமாக நான் ஒன்று சொல்கிறேங்க. மார்க்கம் சொல்ல தகுதியானவரா இல்லையாங்கிறதான தலைப்பு. அது எப்போ ஏன் மார்க்கம் சொல்ல நான் தகுதி இல்லாமல் போவேன்? இப்னு உமர் சொன்னார்னு ஒன்று நான் சொன்னேன்ல, அது மாதிரி இந்த கிதாபில் இல்லாமல் நானாக இட்டு கட்டி இப்னு உமர் சொல்லாததை இவர் சொல்லிவிட்டார்னு நீங்கள் இருந்தால் இவனெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியா? நீங்கள் ரசூலுல்லாஹ் மேலே கூட இட்டு கட்டி சொல்லுவீங்க, அது வேறு விஷயம். நான் இப்னு உமர் சொன்னதாக கூட இட்டு கட்டி சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இருக்கிறத வாசிக்கிறீங்க, ஆமாம் அந்த வாசகம் தான் இருக்குன்னு நீங்களே அர்த்தமும் செஞ்சுட்டீங்க, வேறு கிதாபில் வேறு மாதிரி இருக்குது, சரி வச்சுக்கிறோம், வேறு கிதாபில் வேறு மாதிரி இருந்தால் நான் பார்க்கலன்னு சொன்னால் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதால? நான் சொன்னது இருக்கா இல்லையாங்க? மார்க் அது இந்த மசாயிலில் எது சரிங்கிற விவாதமாக இருந்தால் அதுக்குள்ளே நுழைஞ்சு பேசலாம். கேள்வி என்ன, நான் வந்து இப்னு உமர் வந்து முத்தாவை தடுத்தாரா, தமத்து ஹஜ்ஜை தடுத்தாரா இல்லையா? அதில் நான் உண்மை சொல்லியிருக்கிறேன். தடுத்ததை வந்து அவர் தடுத்திருக்கிறாரு, மகன் வந்து அதை எதிர்த்திருக்கிறாருன்றேன், அது உண்மையை சொல்லியிருக்கிறேன். அவர் கேட்குறாரு, என் தந்தை ஒன்றை தடுத்திருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை அனுமதித்திருந்தால் யாருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர் கேட்குறாருன்னு சொன்னேன். அது இருக்குன்னு நீங்களே வாசிப்பட்டீங்க. இப்போ நான் என்னுடைய கேரக்டரை உரசி பார்க்குறதுல இதில் எப்படி உரசி பார்ப்பீங்க? வேறு வேறு அறிவிப்பில் என்னவெல்லாம் வருது தெரியுமா? தமத்துவ பற்றி ஏன் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க. இப்போ அது வந்து அந்த ஆய்வுல நுழையிறதா இருந்தால் சரியாக தவறாங்கிறதுக்கு வேணால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன கேரக்டர் எப்படி டேமேஜ் படுத்துது? நான் ஹதீஸில் உள்ள சஹாபாக்களை பற்றி சொன்ன அவ்வளோ ஹதீஸில் உள்ளதை சொல்கிறேன். இதில் கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி உள்ள விஷயத்தை வந்து நானாக இட்டுக்கட்டியாக சொல்லிவிட்டேன். மகன் எதிர்த்தாரா இல்லையா? வேற ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னா அது அவரை சொல்லலை, நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் எடுத்துக்காட்டுங்க. இப்னு உமர் சொன்னாரா இல்லையா? சொன்னதை நான் சொல்லியிருக்கும்போது நான் எப்படி மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன்? இதுதான் டாபிக். அது உள்ள மசாயிலுக்குள்ளே நான் போகாத காரணம் என்ன, நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ என்ன தலைப்பு, இவரெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியான்னு கேட்குறீங்கல்ல, இது எப்படி மார்க்கம் சொல்ல தகுதியை தடுக்கும்? அதே மாதிரி இதை பார்க்குறேன், உமர் இல்லானவர்கள் அறியாமல் இதை அந்த செய்தி கிடைக்காமல் இருந்திருக்கும், அதனால் செஞ்சாங்கங்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சு தான் தடுத்தாங்கன்னு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு செய்தியை காட்டுறாரு. அந்த செய்தி நான் பார்க்கல இல்லையா? நான் பார்க்காதவன் என்ன முடிவு எடுக்கணும்? தெரிஞ்சு எப்படி தடுப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன தடுப்பாங்களா? தெரியாமல் தடுத்தாங்க என்பதுதான் கண்ணியம். தெரிஞ்சு தடுத்தாங்கன்னா கண்ணியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சு தடுத்தாங்கன்னு இப்படி சொல்லிவிட்டே இல்லை, இப்போ அவங்களுடைய கண்ணியம் போது தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, அது சுன்னத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு தடுத்தாரு. அது எப்படி ரசூலுல்லாஹ் ஒன்று சுன்னத்துன்னு தெரிஞ்சு தடுத்தாருன்னா தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தெரிஞ்சுக்கிட்டு தடுப்பாங்களா? நல்லதை கற்றுக் கொடுத்தாங்களா? ரசூல் நல்லதை கற்றுக் கொடுக்கலையா? இவங்க நல்லதை கற்றுக் கொடுத்தாங்கிற கான்செப்ட் வந்தால் உங்களுக்கு சஹாபி மேலே மதிப்பு இருக்கிற விட எங்களுக்கு ரசூல் மேலே மதிப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, தடுப்பாங்களா? தடுத்தால் நாங்கள் உமரை தான் மதிப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னது தடுத்தால் நாங்கள் ரசூலை தான் மதிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதுக்கு இவர் தடுக்கிறது? நன்மையை நாடி இவர் செஞ்சு விட்டார். நன்மையை நாடி இப்படி செய்கிறது. அப்போ வஹீல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தடுத்திருக்காரு என்பது பாரதூரமான விஷயம். நீங்கள் சவுண்டை ஒசத்துனதுனால நியாயமாகிறாது. எங்களுக்கு ரசூல் மேலே உள்ள முகபத் தான் ஃபஸ்ட்டு. ரசூலா உமரான் வரும்போதும் நீங்கள் உமரை தூக்கி பிடிக்க பார்க்குறீங்க. தெரியாமல் சொன்னார், நான் லைட்டாக சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சார் நீங்கள் சொல்கிறீங்க. இது தெரிஞ்ச நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக நல்லா சொல்லியிருப்பேன். இது முதல்ல இந்த அறிவாயத்தை நான் பார்க்கல, தெரிஞ்சு செஞ்சாருங்கிறத. தெரிஞ்சு செஞ்சாருங்க எனக்கு கிடைச்சிருக்குமே, ஆனால் தெரிந்து கொண்டே செய்கிறாங்களே எப்படிங்க ஏற்றுக்கிறது? இது ஆமாம், அவர் சொன்னவர் யார் அறிவிக்கிறார், அவர் தான் இழிவுபடுத்துறாரு. சரி, இது ஒரு விஷயம்ங்க. அதனால் இதில் இது ஒரு சஹாபாக்கள் இழிவுபடுத்துகிற விஷயம். அவதூறை ஏதாவது சொன்னால் சொல்லுங்கள், இல்லாத இட்டு கட்டி சொன்னால் சொல்லுங்கள். இருக்கிறத வச்சு நான் ஒரு கருத்தை சொன்னால் அதையும் மார்க்கம் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா? நான் சொன்ன எல்லாமே மார்க்கம் சொல்கிற தகுதியோடு பாதிக்கிற விஷயமா நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் மீது சொன்ன எல்லாமே நீங்கள் மார்க்கம் சொல்ல தகுதியற்றவருங்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்னு மசூத் அவங்களுக்கு வந்து அந்த தொடைக்குள்ளே ருக்கு செய்யும்போது தொடைக்குள்ளே கையை வச்சுக்கிட்டு அவர் ருக்கு செஞ்சார். எப்போ செஞ்சார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தியும் செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்கிறதில்ல, மூத்துக்கு பிறகும் ருக்கு செய்யும்போது அப்படி செஞ்சு தொழுது காட்டினாருங்கிறது ஒரு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பில் வருகிறது. அந்த அறிவிப்பை வந்து இமாம் நவவி அவர்கள் புகாரி ஃபத்துல் பாரி விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நவவி அவர்கள் கொடுக்குற விளக்கம் அதை விட சிறப்பாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு? லி அன்னஹு லம் யப்லகுஹும் நாசிஹு, சுன்னத்தை முதல்ல இருந்துச்சு, தத்பீக்கி சுன்னத்தா இருந்தது, நாசிஹு அவங்களுக்கு கிடைக்கவில்லை, மாற்றின இந்த சட்டம் மாற்றப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு நவவி சொல்லியிருக்கிறாரு. தெரியலைன்னு சொன்னது வந்து இது பொருத்தமாக இருக்குது.
ரெண்டும் செய்வார் என்று விளக்கம் கொடுப்பது பொருத்தமற்றதாக இருக்கிறது. அவர் ஒன்றை தான் செஞ்சிருக்கிறாரு, மாற்றி செஞ்சிருக்கிறாரு, இன்னொரு விதமாக செஞ்சாருங்கிறத அதில் வரணும். இப்படி ஒரு நாள் செஞ்சாருன்னு காட்டணும். இதான் செஞ்சிருக்காருன்னு வரும்பொழுது நவவி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஃபத்துல் பாரில் சொன்னார்னு சொல்கிறீங்க, நான் பார்க்கல. அப்படி இருக்குமையானால் இப்னு ஹஜர் விளக்கத்தை விட இமாம் முஸ்லிம் நவவி அவர்களுடைய விளக்கம் சிறப்பாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நாசிகு அவங்களுக்கு தெரியவில்லை, இந்த சட்டம் மாற்றப்பட்ட விஷயம் தெரியாமல் அதை செஞ்சிட்டாங்க. ரெண்டு சுன்னத்து என்பதற்காகத்தான் செஞ்சாருங்கிறீங்க. இது என்ன இப்னு ஹஜர் சொந்தமாக தானே விளக்கம் சொல்கிறாரு. ரெண்டு இல்லை, அது வேற. அப்போ ரெண்டு சுன்னத்து என்கிற ஒரு அடிப்படையில் சொன்னாங்க என்ற விளக்கத்தை விட இந்த விஷயத்தில் தெரியாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், நவவி எவ்வளோ திமிர் பிடிச்சவர் பார்த்தீர்களா? ரசூல்லா அந்த சுன்னத்து யாருக்கு தெரியலையா? இப்னு மஸ்ஊத் தெரியலையா? யார் சொல்கிறாங்க? நவவி அப்படின்னு கேளுங்க. நவவி சொல்லியிருக்காரு. எனக்கு கேட்ட மாதிரி நவவி மேலே கோவப்பட்டியலா? ஆனால் இதெல்லாம் மேற்றே இல்லைங்க, ஆய்வுகள் இது மாதிரி நிறைய வருதுங்க கிதாபுகளில். எனக்காக தான் இப்படி தேடி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன மேட்ரு? ஒவ்வொரு மனிதனுக்கு சொல்கிறதுல சில தோரணைகள் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் எல்லாம் எவ்வளோ அடித்தாலும் செய்கிறீங்க, ஒன்றுக்கு கண்டுக்கிறாமல் ஏறி போய்ட்டா பேசுகிறீங்க, பதிலே சொல்லாட்டாலும் சொன்ன மாதிரி பேசுகிறீங்களா, அது உங்கள் ஸ்டைலு. எனக்கு சில விஷயங்களை ஒரு தப்பான என்ன இவ்வளோ தப்பாக சொல்கிறாங்களே, கொஞ்சம் கடுமையாக நான் பேசிவிடுவேன், அது எனக்கு உள்ள ஸ்டைலு. அந்த மனிதன்கிற ஸ்டைலில் என்னுடைய தோரணைகள் சில மாற்றங்களுக்குன்னு சொல்லுங்கள், நான் அதை தான் திருத்திக் கொள்ளலாம். நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் தேவையற்றதை எந்த மாதிரி ஒரு டைப்பாக சொல்கிறீங்க, அது விஷயம் மெசேஜ் அதுதான், அர்த்தம் அதுதான், கருத்து அதுதான். அது சொல்கிற விதங்கள் ஆளால் இவர் சொல்கிற ஸ்டைலில் நான் போகணும், எனக்கு அது சட்டம் இருக்குதா? அல்ல அவர் ஸ்டைலில் நான் பேசணும்னு இருக்குதா? இப்போ கூட நிறைய சகோதரர் சொன்னாங்க, அந்த காலத்தில் நீங்கள் நம்ம நெருப்பு பறக்கிற மாதிரி பேசுவீங்க, இப்போ என் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள வேகத்தை காணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, இன்றைய இறுதி அமர்வு உடைய நிலையிலே நான் பேசுகிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாததை நான் இட்டுக்கட்டியாக சொன்னேன், அவர் சொன்னதை தானே சொன்னேன். சில வாசகத்தை நான் விட்டுட்டேன், அது வேறு ரிவாயத்துக்களில் வந்திருக்குது. நான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஒரு பெரிய மனுஷனை விமர்சனம் செய்யுதுன்னா அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய ரிவாயத்து இவருக்கு தெரியாமல் இருக்கு. இவர் ரொம்ப விளக்கமானவர், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப விவரமானவர், பார்க்காம இருக்கிறேன்லாம் சொல்கிறதில்ல. ஹஸரத் உமரை பற்றி விமர்சிக்க இறங்கின நீங்கள், தமத்துடைய சட்டத்தை சொல்ல போகிற நீங்கள், இது எங்கேயோ தெரியாத ஏனாதான கிதாபில் இல்லை, முஸ்னத் இமாம் அஹ்மதில் இருக்குது. அஹ்மதுன்னு அன்றாட சொல்கிறீங்க, அதில் தான் இந்த ஹதீஸ் இருக்குது. அபூதாவுதில் இது போன்ற ஹதீஸுகளுடைய நிலைகள்லாம் கொஞ்சம் அஹ்மதில், அபூதாவுதில், நசையில், பைஹக்கியில் இத்தனை ஹதீஸுகள் இருக்குது. இதை பார்க்கல, நான் அதை சொன்ன வார்த்தையை மாற்றினேன்னா எங்கே எவ்வளோ பெரிய மோசம். சொன்ன வார்த்தையில் இடையில சொல்லிவிட்டு மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுட்டு சொன்னால் அதுக்கு என்ன பேர்? வேறு ரிவாயத்துக்களில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. தேடி பிடிச்சி எடுக்கிறீங்க, வெறும் அந்த வார்த்தை மட்டும் இருக்கிற ரிவாயத்தா. எதுக்கு உமரை குறை சொல்கிறதுக்காக வேண்டி? இல்லாட்டி நியாய பார்வை இருந்துருந்துச்சுன்னா மொத்தமாக எடுத்துருக்கணும், எடுத்து பார்த்து சொல்லியிருக்கணும். அப்புறம் ஒன்று தெரிஞ்சு இப்னு உமர் சொல்லியிருக்கிறாரா, இது அவரை இழிவுபடுத்துறது. இது யார் இழிவுபடுத்துகிறாங்கன்னு தெரியும். நீங்கள் கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை என்ன மாதிரி அவங்க மதித்தாங்க, எவ்வளோலாம் அவங்க விவரமாக அவங்க சொன்னாங்க, வரலாறு சொல்கிறோங்கிற ரீதியில் அவங்க கொடுத்த அடைமொழிகள் என்ன. நான் இன்னும் நிறைய இருக்குது சஹாபாக்களை பற்றி சொன்னதை, கிரிமினலு, கேடிக்கு என்னென்னமோ இப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க மதிச்சாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே தடுத்தாருன்னு சொன்னால் அவரை இழிவுபடுத்துகிறோமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு தொழுக போவாங்க. ஹஸரத் இப்னு மஸ்ஊதுடைய அறிவிப்பு இருக்குது. அவங்கள இந்த பள்ளியில் செருப்பு போட்டு தொழுகிறதையும் பார்த்தேன், செருப்பை கலட்டிட்டு தொழுகிறதையும், செருப்பு இல்லாமல் தொழுகிறதையும் பார்த்தேன்னு ரெண்டு விதமாக ரிவாயத்து இருக்குது. இன்றைக்கி செருப்பு கழட்டி வச்சுட்டு வாப்பான்னு யாராவது முத்தவள்ளி சட்டம் போட்டார், பேசிமாம சட்டம் போட்டார், அல்லது யாராவது ஊருக்காரவங்க சட்டம் போட்டாங்கன்னா கேவலப்படுத்திட்டாங்க. ரெண்டு வகையாக இருக்குல்ல, ஒன்றை மட்டும் ஏன் பிடிச்சாரு அப்படியா சொல்லுவான். தமத்தும் ஜாயிஸு, இஃப்ராதும் கூடும், ரெண்டில் எது சிறப்புங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஜனாதிபதிக்கு இருக்குது. மக்களுக்கு நல்லதை சொல்லணுங்கக்கூடிய முறையில் சொல்கிறாரு. அது ஆகாது, இதுதான் கூடும்னு சொல்லியிருந்தா தான் கஷ்டம். அதுவும் கூடும் இதுவும் கூடும், அதுக்கு பல காரணங்களா. அத்தம்மல் உம்ரத்தி அன் துஃப்ரிதுஹா, அவர் காரணங்களையும் சொல்கிறாரு. நேர குறைவினால் நான் அதை விட்டுட்டு போகிறேன், இதெல்லாம் சொல்லி அவர் ஒரு வகையை சொல்கிறாருன்னு சொன்னால் அது இழிவுபடுத்துறதா? அதனால் அவர் முறையாக சொன்னது தான்.
அதே மாதிரி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மன்சூகானது தெரியாமல் போச்சுன்னு இன்னொருத்தர் சொன்னாராம். அவருக்கு தெரியாமல் போச்சுங்க. அவர் வயசெல்லாம் தொடக்குள்ளே கையை கட்டிட்டு தான் அவர் ருக்கு செய்கிறாரு. மற்றவங்கெல்லாம் முட்டுக்காலத்தானே பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து கூட அவருக்கு ஞாபகம் வரலையா? அல்லது மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாத அபூபக்கர் இருந்தாங்க, உமர் இருந்தாங்க, உஸ்மான் இருந்தாங்க, அலி இருந்தாங்க, சகோதரர் இருந்தாங்க. ஏப்பா மாற்றப்பட்ட விஷயத்தை போய் கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எடுங்கன்னு சொல்ல வேணாமா? யாருமே சொல்லலையே. அவர் அவருடைய பொங்கலை செய்கிறாரு, அவருடைய ஸ்டைலில் இருந்தார். அண்ணன் அவர் ஸ்டைலில் இருக்கிறாரு, நான் ஏன் ஸ்டைலில் இருக்கிறேன். இதுதான் உள்ளது. யாருக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ எடுத்துக்கங்க, அது ஒன்றும் தப்பா இல்லை. அப்படி தைரியமாக இருக்கிறது, தைரியமாக காட்டுறது, இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. எல்லாமே நம்மளும் அறிந்து தான் இருக்கிறோம். நம்மளும் ஒன்றும் சுத்த முட்டாளுகளாக இல்லை. அதனால் அருமை சோழல் அந்த ஸ்டைலாம் விட்டுருங்க, ஹக்க சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. இது ரெண்டு விதமாக வந்திருக்குதுன்னு சொன்னால் ரெண்டையும் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதான் நவவியுடைய பேச்சைத்தான் எடுக்கணும், இப்னு ஹஜர் இங்கே தள்ளிடணும்னு என்ன நியாயம்? சொல்கிறான், ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் அந்த சஹாபிக்கு மரியாதை இருக்கும். ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்று தெரியாமல் போச்சுன்னா ஒன்று அறியாமல் இருந்தாருன்னு வரும். வயசெல்லாம் அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் மற்றவங்கெல்லாம் சொல்லலைன்னு வரும். அதனால் இது முறையான விளக்கம் அவர் கொடுத்தது சரியல்ல. நான் அடுத்து கடைசி அமர்வாக இருக்கிறதுனால கொடுத்த அதுலேயும் 46 கேள்வி கொடுத்த பூரா குப்பை கேள்வி. அது நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். குப்பைகளை பார்த்துட்டு அந்த எல்லாமே இஜ்மாண்டு பட்டனில் தட்டி விட்டுட்டு பூராத்தையுமே செட்டப் பண்ணி கொண்டாந்து கொடுத்து இஜ்மா அந்த இமாம் இப்னு சொன்னார், அந்த இப்பான்னு சொன்னார், கேள்விகள் அது. அதனால் எதை கவனிக்க முடிஞ்சோ கவனிக்கிறோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். 7வது கேள்வி, ஹப்ஸ் இப்னு ஆமர் தமது மனைவி பாத்திமாவை ஒரே நேரத்தில் 3 தலாக் விட்டார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றார்கள என்று நாம் தரப்பு கேள்விக்கு பதில் கடைசி வரை தரவே இல்லை. ஒரு தலாக்கு கொடுத்த உடனேயே அந்த பெண் அந்நியமாகி விடுகிறாள் என்றால் மீண்டும் நிக்காக செய்யாமல் சேர்த்து கொள்ளலாம் என்று பிஜே கூறினார். இது ஹராம் இல்லையா என்ற கேட்ட கேள்விற்கு தெளிவான பதில் கடைசி வரை இல்லை. 3 தலாக் ஒரு தலாக்கு தான் என்ற வளமை இருந்த நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்பட பல ஏராளமான நபித்தோழர்கள் ஏன் மாற்றமாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதற்கு கடைசி வரை பதில் தரவில்லை. நபியின் வழி இதுதான் என்று நன்றாக தெரிந்து கொண்டே சுன்னத்திற்கு மாற்றமாக வேண்டுமென்றே உமர் அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் என்றீர்கள். நபி வழிக்கு மாற்றம் செய்தவர் எப்படி ஹலீஃபாவாக இருந்தார்? பதிலில்லை. பால்குடி தாய்மார்களுக்கு பராமரிப்பு சொத்தில் பங்கு போன்றவைகள் இல்லை என்பதற்கு இஜ்மாவை தவிர்த்து விட்டு வேறு ஏதாவது ஒரு வழியில் பதில் தாருங்கள் என்று கேட்டோம். கடைசி வரை பதில் இல்லை. மாதவிடாய் காலத்தில் விடப்படும் நோன்புகளை கலாச்சாரங்களை செய்வதற்கு இஜ்மா இல்லாமல், அதாவது ஹதீஸுடைய இஜ்மாவோடு அந்த ஹதீஸையும் சேர்த்து இஜ்மாவுடைய அடிப்படையில் தான் செய்திருக்கிறோம்னா இதுக்கும் பதில் இல்லை. பிரயாணத்தில் மகரிபு ஃபஜ்ர் தொழுகையுடைய ஹதீஸும் அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் அது இஜ்மா அமைந்தது. 2 ரக்காத்து தான் அசல்ல இருந்துச்சு என்ற அடிப்படையில் அல்ல என்ற நாங்கள் பதில் சொன்னோம். இதுக்கு பதில் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலாக்கு தீர்ப்பு ஜுபைர் இப்னு அவாம் போன்ற சிலர் எதிர்த்ததாக கூறியதற்கு சனது கேட்டோம். கடைசி வரை பதில் இல்லை. ஆண்டுதோறும் ஜக்காத்து தர வேண்டும் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கும் பொழுது ஆயுளில் ஒரு முறை ஜக்காத் என்ற சட்டத்திற்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் தெளிவாக கேட்டோம். பதிலே தரல. 80களில் இருந்து எந்த காலத்திலும் நபி தோழர்களை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டதில்லை என்று கூறினீர்கள். 86இல் சொன்னதை எடுத்துக்காட்டியும் தங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எந்த காலத்திலையுமே சஹாபாவை ஏற்றுக்கலன்னு சொன்னீங்க. அது 80 கலா இருந்தா என்ன, 80 இருந்தா என்ன, எந்த காலத்திலும் நம்ம சொல்லலன்னு இருக்கீங்க. அப்போ 80 நீங்கள் 53 சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது அர்த்தம் தான். அது எந்த காலத்தையும் நான் சொன்னது இல்லைங்கிறீங்க. அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 86இல் தாபியீன்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் சொன்னதில்லை என்று பச்சை போய் சொன்னது ஏன்? பதில் இல்லை. தண்ணீர் அல்லாத மற்ற பானங்களை கொண்டு ஒது செய்வது கூடாது என்பதற்கு இஜ்மாவை விட்டு வேறு ஆதாரம் எங்கே? பதில் இல்லை. பாட்டி பேத்தி போன்றவர்களை மணப்பது ஹராம் என்பதற்கு இந்த ஹராம் என்ற சட்டத்தை சொல்லுவதற்கு இஜ்மாவை தவிர்த்து வேற ஏதாவது பதில் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டோம். பதில் இல்லை. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் என்ற யகீன் என்ற திருமறையில் வசனத்தில் உள்ள யகீன் என்ற வார்த்தைக்கு மரணம் என்ற பொருளா என்ற கேள்விக்கு இஜ்மா அல்லாத வழியில் ஏதாவது பதில் இருந்தால் தாருங்கன்னோம். பதில் கொடுக்கல. ஜக்காத்து விஷயத்தில் 13 பேர் கொண்ட குழு சேர்ந்து எடுத்த முடிவை நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களே அதற்கு என்ன பெயர் என்று கேட்டோம். ஆனால் அதுக்கு கடைசி வரைக்கும் பதில் இல்லை. இஜ்மான்றதை ஒத்துக்கிறல. அப்துல்லா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அவர்களை
நபித்தோழரே அல்ல என்பதை நிரூபிக்கும்படி பலமுறை நாம் கோரியும் கடைசி வரை பதில் இல்லை. பிஜேயால் பதில் தரப்படாத இன்றைய கேள்விகள்: அபு ஹனீஃபா அவர்களின் தந்தை அபு ஹனீஃபாவை அலியிடம் அழைத்து சென்றார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அதை பற்றி வாய் திறக்காமலேயே விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாததை பேசி வருகிறார். பிஜேயால் பதில் தரப்படாத கேள்விகள்: இப்னு தைமியா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு தெளிவான பதில் இல்லை. அபு ஹனீஃபா அவர்களின் தந்தை அபு ஹனீஃபா எந்த காலத்தில் நபி தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பதில் கூறிய பின் அது சம்பந்தமாக நாம் கேட்ட தொடர் கேள்விகளுக்கு பதில் இல்லை. குர்ஆன் ஓதுவதை விட ஃபிக்ஹ் கிதாபை படிப்பது சிறந்தது என்று ஃபிக்ஹ் கிதாபில் இருப்பதாக கூறினீர்கள். அதை நிரூபித்தால் அந்த கிதாபையே எரித்து விடுவதாக சொன்னோமே, பதிலே இல்லை. காற்று விட்டு தொழுகையை முடிப்பது சம்பந்தமான ஏராளமான கேள்விகள் கேட்டும் கடைசி வரைக்கும் பதில் இல்லை. சரியான ஆதாரம் கிடைக்காமல் ஒரு விஷயத்தை சமுதாயத்திலும் பொது செய்தியாக பதிவு செய்யலாமா என்ற கேள்வி கேட்டும் பதில் தரல. ஹகீகத்துல் ஃபிக்ஹ் என்ற உருது கிதாபு சம்பந்தமான எங்களின் எந்த சந்தேகத்திற்கும் பிஜே பதில் தரல. 9 கிலாஸ் சாராயம் குடிக்கலாம் என்று பிஜே கூறியதற்கு பதிலை கேட்டோம், ஆனால் பதிலே தரல. மகானி என்ற நூலை கேட்டார்கள், அது தரப்பட்டு விட்டது, ஆனால் அதை பற்றிய வாய் திறக்கவில்லை, பதில காணோம். ஹகீகத்துல் ஃபிக்ஹுடைய அந்த நூலிலே சொல்லப்பட்ட அட்டவணையை மாற்றி தன்னுடைய புறத்திலிருந்து அட்டவணையை சேர்த்ததற்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டோம், ஏமாத்தினீங்களே ஏன்னு கேட்டோம், கடைசி வரைக்கும் அழுப்பல், பதில் இல்லை. இப்படி ஏராளமான கேள்விகளை இன்னும் இருக்குது மிச்சம். இன்ஷா அல்லாஹ் இதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். அதுக்கு முன்னால் நவில் கிஷோர் என்பதை நவுலக்ஷூர் என்று தமாஷாக எழுதியது தவறாக எழுதியது பற்றி ஆதாரம் கேட்டோம், பதில் தரல. இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் அருமை சோதர்களே. அதே மாதிரியாக அவர் பிஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கொஞ்சம் ஹார்டாக பேசுகிற பழக்கம். அது ஒத்து வருதோ ஒத்து வராததோ விரும்பினதை பேசுவார், விரும்பாதது எது மார்க்கத்துக்கு எப்படி இருந்தாலும் தள்ளுவார். இதுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் ஊழலை பற்றியும் கூட அவர் வரவேற்றிருக்கிறார். வெளியே சொல்லும்போது ஊழல் கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு ரொம்ப உற்சாகட்டமாக பேசுவார். ஆனால் என்னடா அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் ஊழல்லாம் செய்வோம் அப்படின்னு பேசின பேச்சு இந்த கேடுங்க கிளிப்ஸில். அதோட அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு முடிவு செய்வோம். ஊழல் பண்ணாட்டி அரசியல் இருக்க முடியாது, அதான் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம். தாமுக பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம். தேனை எடுத்தா புறங்க எனக்குவான், அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அப்படித்தான் போய் பார்க்கணுமே தவிர நான் ஊழலே பஞ்சாயத்து போர்டுல தேர்ந்தெடுத்த ஒரு வார்டு மெம்பர் பண்றான், ஒரு எம்எல்ஏ பண்ண மாட்டானா, ஒரு எம்பி பண்ண மாட்டானா, பண்ணுவான். பண்ணாட்டி ஏங்க 7 கோடி 10 கோடி வணங்குச்சா, அது குத்தம் இல்லை, அதெல்லாம் ஊழலாம் செய்திருக்கலாம். அதனால என்ன குறை வந்துட போகுது? ஊழல் தான் அரசியல், நாங்களும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கிறோம். இது வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்குறாங்க. எது விரும்பினாரோ அது இன்னும் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த முறையிலேயே ஒரு மார்க்கத்துடைய அனுஷ்டாங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அருமை சகோதரர்களை மக்களை குழப்பக்கூடிய வேலையை அவர் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி, நம்முடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எதை நீங்கள் முறையென்று கருதுகிறீர்களோ உங்களுக்கு உரிமை இருக்குது. யார் மேலேயும் நிர்பந்தம் செய்ய முடியாது. தீனுடைய காரியங்களை நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில், அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை எங்கே இருந்து எடுக்கணும், அதுலங்க வேணும். அபு சஹாபாக்கள் ஃபர்துன்னா ஃபர்தா, வாஜிபுன்னா வாஜிபா, சுன்னத்துன்னா சுன்னத்தா, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஒரு சஹாபாவோட சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஃபர்துன்னு எப்போ சொல்லுவாங்க? வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும் கடமைன்னு எப்போ சொல்லுவாங்க? ஒட்டி உறவாடுன்னு படித்தவங்க இல்லையா? நபி வழியிலிருந்து அவங்க பெற்றதா இருக்காதா? அவங்க இதில் ஒன்று, அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் அது நாணயத்தோடு சொல்லுவாங்க. எந்த நாணயத்தை சொன்னாரோ தெரியலை. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை காலை 10 மணிக்கு வந்துடுவோம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க. Allah